Settle down fast. Good evening, all of you. It's a very difficult situation because we have been listening from the morning. Very good speakers, exclusively and extremely in the field of academia. And, today morning, before I go into the subject which I am supposed to talk now, in front of Honorable Governor Chancellor, I am not supposed to talk too much. So I limited my expressions there. 2 days back, exactly on Monday, there was a meeting at Raj Bhavan, and a meeting at every Raj Bhavan in every state. Honorable Prime Minister was addressing the nation, students, teaching faculties throughout India. And Viksit Bharat 2047 was the topic. How do the voice of youth, the youth envisage or look at India to be in 2047? 2047ல இந்தியா எப்படி இருக்குன்னு உங்களை போன்ற இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பிரைம் மினிஸ்டர் கேட்கிறாரு. அதை பத்தி பேசினார். அதை பத்தி பேசும்பொழுது ரீச்சிங் தி அன்ரீச், இளைஞர்கள், கிராமப்புறங்களில் இருக்கிற இளைஞர்கள், யூத் in the village has to be reached. And ஒரு மனுஷனுக்கு எப்ப சந்தோஷம் அதிகமா இருக்கும்? இந்த பொழுது பெரிதும் தன்மகனை சாணோன்னு என கேட்ட தாயின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க இந்த பக்கம் இருக்க பையங்களை எடுத்துங்க, அந்த பக்கம் இருக்க பிள்ளைங்களை எடுத்துங்க. ஒரு டிகிரி பாஸ் பண்ணா சந்தோஷமா இருக்குமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா சந்தோஷமா இருக்குமா? டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணா சந்தோஷமா இருக்குமா? இல்ல ஒரு கல்யாணம் பண்ணும்போது சந்தோஷமா இருக்குமா? இல்ல ஒரு குழந்தை பிறக்கும்போது சந்தோஷமா இருக்கும்? என்னைய பொறுத்தவரையில் நான் இது எல்லா ஸ்டேஜும் கிராஸ் பண்ணிட்டேன். லெக்சரர் ஜாயின் பண்ணி ஒரு 85ல ஜாயின் பண்ணேன். 97ல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட அன்பா பேசிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, 12 வருஷம் கழிச்சு
நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டாங்க. 97ஆம் வருஷம். நான் சொன்னேன், நான் வைஸ் சான்சலர் ஆகணும்னு நினைக்கிறேன். 97ல 2021ஆம் வருஷம் நவம்பர் மாசம் 20ஆம் தேதி அன்னைக்கு வைஸ் சான்சலர் இருக்கிற ஆர்டரை கவர்னர் என் கையில கொடுத்தாரு. அப்பவும் சந்தோஷப்பட்டாரு. பட் இது எல்லாத்தையும் விட திங்கட்கிழமை அன்னைக்கு Honorable Prime Minister reaching the unreached. The universities have a big role. They are already doing அப்படின்னு சொல்லிட்டு throughout Indiaல 7 யூனிவர்சிட்டி பேரை சொன்னார். இது நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படி. அப்போ சவுத் இந்தியால தென் இந்தியால 2 யூனிவர்சிட்டி சொல்றாரு. தமிழ்நாட்டுல ஒரே ஒரு யூனிவர்சிட்டி பேரை சொன்னார். அண்ணாமலை யூனிவர்சிட்டி. நான் கல்யாணம் பண்ணும்பொழுது, எனக்கு குழந்தை பிறந்த போது, நான் ப்ரொஃபஸர் ஆனப்போ, நான் ஹெச்ஓடி ஆனப்போ, நான் டீன் ஆனப்போ, நான் வைஸ் சான்சலர் ஆனப்போ ஆன சந்தோஷத்தை விட பிரைம் மினிஸ்டர் வாயிலிருந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு பேரு கேட்டேன் பாருங்க, அன்னைக்கு தாங்க எனக்கு சந்தோஷம். ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் எதுக்கு ஏங்குறோம்? வாட் ஃபார் வி ஆர் லாயிங் ஃபார் அன் அப்ரிசியேஷன். என்னோட வேலை பார்க்கறவங்களுக்கு தெரியும், என்கிட்ட இருந்து அது ரொம்ப கிடைக்காது. டீன்ஸை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, பாதி மிருகம் பாதி தெய்வம், எப்ப கடிப்பான்னு தெரியாது, எப்ப குதறுவான்னு தெரியாது, திடீர்னு கடிச்சிருவான், திடீர்னு குதறிடுவான் அப்படின்ட்டு. நல்லான்னா நல்லான்னு சொல்ல மாட்டாங்க. அனாவசியோட பழக்கமே எப்படின்னா, நீங்க நல்லா வேலை பார்த்தீங்கன்னா நல்லா வேலை பார்த்தீங்கன்னு சொல்ல மாட்டோம், வேலை பார்க்கறதுனால ஏன் பார்க்கறதுன்னு கேட்க மாட்டோம். இதுதான் அனாவசியோட பழக்கம். அதனால எப்படா ஒரு நல்ல வார்த்தை. அது போல நான் போற இடங்கள்ல எல்லாம் யூனிவர்சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஐஐடிம்பாங்க, ஐஏஎஸ்சிம்பாங்க, விஐடிம்பாங்க, எஸ்ஆர்எம்பாங்க, இந்த யூனிவர்சிட்டி பேர்லாம் சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் மேல உட்காந்துருப்பாங்க, நான் வைஸ் சான்சலர் ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருப்பேன். ஏன்னா நம்மளெல்லாம் பார்த்தா இவங்களுக்குலாம் யூனிவர்சிட்டியா தெரியாதா, நம்மளெல்லாம் பார்த்தா வைஸ் சான்சலரா தெரியாதான்னு நினைச்சிட்டு இருப்பேன். அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வாயால அண்ணாமலை யூனிவர்சிட்டி 7 யூனிவர்சிட்டி சொன்னாரு பாருங்க. அதை விட என்ன பெரிய அக்ரிடிடேஷன் வேணும் நமக்கு. ஆனா நம்ம சோசியலி எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் லொகேஷன், ஒரு இந்தியாவில் 150 டிஸ்ட்ரிக்ட் டிஸ்அட்வான்டேஜ் பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட், 150 டிஸ்ட்ரிக்ட்ல தமிழ்நாட்டில் 4 டிஸ்ட்ரிக்ட், கடலூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், திருவண்ணாமலை. இந்த 4 டிஸ்ட்ரிக்டை இப்பதான் நித்தி ஆயோக் டிஸ்அட்வான்டேஜ் டிஸ்ட்ரிக்ட் சொன்னது 2010ல. 1990 சார் வீரப்பன் சார் சொன்ன மாதிரி அண்ணாமலை செட்டியார் இதுதான்டா டிஸ்அட்வான்டேஜ் டிஸ்ட்ரிக்ட், இங்கதான்டா யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சு அன்னையில இருந்து இது வரைக்கும் ரீச்சிங் அன்ரீச் நான் தான் சார் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐஐடியோ, ஐஏஎஸ்சியோ, பிஐடியோ, எஸ்ஆர்எம்மோ என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு எடுக்கிறாங்க, கிரீம் ஆஃப் தி பீப்புள் எடுக்கிறாங்க, ஹையஸ்ட் ஃபீஸ் வாங்கி டிகிரி கொடுக்குறாங்க. நான் அப்படியா எடுக்கிறேன்? ஃபார் இன்ஃபர்மேஷன் வீரப்பன் சாருக்கு மற்றவங்களுக்கும், இன்னைக்கு 47% of the students here belong to scheduled caste and scheduled tribe. 49% are girls. And do they have this similar structure in IIT or IASC or BIT or SRM? They don't have. But I have. And I always used to tell, you cannot compare an apple with an orange. This is an orange. Why do you compare with apple? So, இங்க நான் சொல்ல வந்தது முக்கியமா இதை என்னுடைய டாபிக் விட்டுட்டு இதை ஏன் பேசுறேன்னா, இன்னைக்கு இந்த 5 ஸ்பீக்கர் இங்க வந்தாங்க பாருங்க. வீரப்பன் சார் ஆகட்டும், டாக்டர் வீரப்பன், ப்ரொஃபசர் அனந்தகிருஷ்ணன், ப்ரொஃபசர் மோகன், ப்ரொஃபசர் கதிரேசன், இவங்க எல்லாரும் டாப் எலைட் பிரைன்ஸ் ஆஃப் இந்தியா. இவங்களுடைய lectures only those in cities can hear. But today we made it possible. This is a beginning. The distance never counts. It is only the first step that counts. Today is the first step. We have been listening to all these elite speakers. You will continue to listen to elite speakers. And what the facility an urban student gets, I will ensure that the students here in the rural setup will get. And this is what Prime Minister was mentioning. The urban-rural divide should go, and the education mass to reach the unreached has to go ahead. And that is what Annamalai University is taking up
வித் அவர் என்னைக்கு பேர சொன்னாரோ அன்னைக்கு அதுக்கு முன்னாலே செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் எந்தூசியாசம் வந்துட்டு செய்வோம். இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஸ்லைட் இருக்கு. நான் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. 70-80 ஸ்லைடையும் காட்ட போறது இல்லை. ஏன்னா நானே இன்னும் பார்க்கல. நான் எல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்றேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு சயின்ஸே மறந்து போச்சு. ஓகே. ஸோ சர்க்குலாரிட்டி ஆஃப் ஃபார்மிங் கான்செப்ட்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில ஆனரபிள் கவர்னர் பேசும்போதும் சரி, பிரைம் மினிஸ்டர் பேசும்போதும் சரி, he was mentioning something about organic agriculture and natural farming. நான் அக்ரிகல்ச்சர் படிக்க வரும்பொழுது எங்க வீட்டுல கடைசி பையனா, வீட்டுல அண்ணன்லாம் வந்து வீரப்பன் சார் மாதிரி எல்லாரும் ஆடிட்டர்ஸ், ஃபைனான்ஸ் மேனேஜர்ஸ். அவங்க என்னை வேணும்னே கிண்டல் பண்ணுவாங்க. டேய் நீ என்னன்னா அக்ரிகல்ச்சர் படிச்ச, நீ எல்லாம் அக்ரிகல்ச்சர் படிக்க போய் தான் பாரு, எல்லாம் நாசமா போச்சு பாரு, எல்லாம் ஃபெர்டிலைசர் போட்டு பெஸ்டிசைட் போட்டு கெடுத்துட்டீங்க. அப்போலாம் அந்த காலத்துல எல்லாம் கிச்சடி சம்பா அரிசி எவ்வளவு நைஸா இருந்தது, எவ்வளவு நல்லா இருந்தது, நம்ம எல்லாம் சாப்பிடலையா, நீ வந்து இப்ப என்ன பண்ற அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து அப்ப எனக்கு ரொம்ப தெரியாது. நான் சொல்றேன், ஆமா என்ன பண்றது, அந்த காலத்துல குடுமி வச்ச கணக்கப்புலதான் கணக்கு எழுதினாரு, இன்னைக்கு நீ பேண்ட் சட்டை போட்டுட்டு ஆயிரத்து கணக்கு எழுதுற, ரெண்டும் ஒண்ணுதான். So but that is different. Those days the river Kaveri was bringing organic debris and mineral sediments, and our soil was very fertile with more of an organic content. Organic matter இருந்தால் நம்ம உடம்புல ஊட்டச்சத்தை பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி மண்ணுல ஊட்டச்சத்தை பிடிச்சி வச்சுக்கிறது வந்து அந்த ஆர்கானிக் மேட்டர். அப்போ வந்து 0.7% இருந்தது. ஸோ தி சாயில் வாஸ் ஃபர்டைல். 3 போகம் நீங்க கலைன்னு பாத்தீங்கன்னா, தவிலோ நாதஸ்வரமோ பாட்டோ நாட்டியமோ இந்த காவிரி கரையில தான் வந்திருக்கும். சிக்கல், சிதம்பரம், சீர்காழி. Because the soil was rich and the rice crop is a simple crop. You sow it and then you harvest it. Nothing else is required. So bountiful harvest. தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல்விளையும் தங்கமே தங்கம். ஆடியிலே வித விதைச்சோம் தங்கமே தங்கம், ஐப்பசியில் களை எடுத்தோம் தங்கமே தங்கம், கார்த்திகையில் கதிராட்சி தங்கமே தங்கம், கழனி எங்கும் பொன்னாட்சி தங்கமே தங்கம். ஸோ அது போல நம்ம பண்டிகைகள்லாம் வந்து அக்ரிகல்ச்சரை ஒட்டி தான் வந்தது எல்லாமே. தீபாவளி, கார்த்திகை, தை மாசம் பொங்கல் எல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் அந்த ரைஸ் கிராப்னுடைய க்ரோத் ஸ்டேஜை ஒட்டி வந்ததுதான். அப்படி வந்து ஈல்டு நிறைய வந்து நல்ல குவாலிட்டி இருந்தது. அப்ப நீங்க என்ன கேட்க வரீங்க அப்படின்னா, chemical fertilizers and pesticides, are they poison? See, too much of anything is good for them. Organic agriculture possible, right? Very good, we will do it. But ஏன் கெமிக்கல் போட்டீங்க அப்படின்னு சொன்னால், 1960s ஒரு பஞ்சாப் ஃபேமின் வந்தது. பஞ்சாப் ஃபேமின் வந்து எல்லாரும் செத்து விழுந்தாங்க. சோத்துக்கு வழி இல்லாம, சாப்பாடு இல்லாம. பாரதி பாடினா, தனி ஒரு உணவில்லை எனில் ஜகத்தினை அழைத்திடுவோம். அப்ப என்ன பண்றது, இந்திரா காந்தி போனாங்க யுஎஸ்ல போய் எய்டு கேட்டாங்க. எய்டு கொடுத்தாங்க யுஎஸ் கவர்மெண்ட். பட் மறுநாள் வந்து நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு இது போட்டான். அதான் காலையில கவர்னர் சொன்னார், ஒரு கார்ட்டூன் போட்டான். பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி வந்து ஒரு பிச்சை திருவோடு எழுந்து நிக்கிறாங்க. பிரசிடென்ட் அமெரிக்கா வந்து ஒரு பிச்சை போடுறாரு. இதை பார்த்துட்டு வந்து இந்திரா காந்தி கூப்பிட்டாங்க. ரெண்டு பேரும் தமிழா. ஒருத்தன் வந்து சி சுப்பிரமணியம், இந்த தென் ஃபுட் மினிஸ்டர். இன்னொருத்தர் வந்து டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன். நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இன்னும் 5 வருஷத்துல இந்தியா வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் வரணும். அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் கிரீன் ரெவல்யூஷன் சொல்லி டுவாஃபிங் ஜீன்ஸ் கொண்டு வந்து கிராஸ் பண்ணி IR8. நான் படிக்கும்போது, அண்ணன் படிக்கும்போது தான் நானும் படித்தேன். என்னை வந்து பாண்டரங்கன்னு ஒரு டீச்சர், அவங்க SP நடராஜருடைய அப்பா, அவர் கூட்டு போவார், வில்லேஜுக்கு கூட்டு போவார். வில்லேஜ்ல வந்து ஃபார்மர் எங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள இருந்து நாங்க பஸ்ல 30 பசங்க 40 பசங்க அக்ரிகல்ச்சர். மா IR8 இந்த மோர் எடுத்துட்டு வாமா பசங்களுக்கு அப்படிம்பா. உள்ள இருந்து ஒரு சின்ன பொண்ணு பாவாடை சட்டை போட்டு ஓடி பேரு IR8 வச்சு. அந்த வெரைட்டிக்கு பேரு IR8. அந்த வெரைட்டி அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு தாக்கங்களை ஏற்படுத்தி இருந்தால் பொண்ணுக்கு IR8 பேர் வச்சிருப்பார். பவுண்டிஃபுல் yield, 3 times 4 times higher yield. ஸோ அப்படியெல்லாம் வந்துதான் நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்ணோம். ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் வேர் கான்ட்ரிபியூட்டிங். இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கு சார், இந்த மைக்ல பேசுறேன், ஏசி இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கேன், மேல அங்கே ஆடியோ விஷுவல் எய்டு வருது. இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நான் இங்க இருக்க பிளக் பாயிண்ட்டுக்குள்ள கையை விட்டுக்கிட்டு தான் ஜாவேன் அப்படின்னா அதுக்காக எலக்ட்ரிசிட்டியை பேன் பண்ணிட முடியுமா?
அதுபோல தான் அக்ரிகல்ச்சரில் பெஸ்டிசைடும் ஃபெர்டிலைசரும் தேவையான அளவு யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை. பட் நம்ம ரொம்ப ஓவர் அம்பிஷியஸாக ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம். பட் ஆல்வேஸ் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், நேச்சுரல் ஃபார்மிங் இஸ் பாசிபிள். பட் ஹவு? ஸ்ரீலங்கா மாதிரி கண்ணை மூடிட்டு உடனே ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் நேச்சுரல் ஃபார்மிங்க்கு போனோம்னா பிரச்சனை தான். ஏன்னா ஈல்டு உடனே வந்துடாது. இம்மீடியட்டா இன்னைக்கு ஆர்கானிக் பண்றேன், நாளைக்கு அடுத்த வருஷமே ஈல்டு பவுண்டிஃபுல்லா வரணும்னா வராது. So where will the yield gap go? So it has to be done over a phased manner in a particular, and we have to sort out the ways by which organic agriculture, natural farming can be practiced. That is through circular farming. That is what the whole world talks about, circular farming. அது பலவிதமா நம்ம சயின்ஸ்ல வந்து மாடர்னைஸ்டு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவோம். முதல்ல இன்டகிரேட்டட் கிராப்பிங் சொன்னோம், அப்புறம் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சொன்னோம். இப்போ வந்து சர்க்குலர் ஃபார்மிங் கான்செப்ட் சொல்றோம். சர்க்குலர் ஃபார்மிங் கான்செப்ட்ங்கிறது அக்ரிகல்ச்சர்ல ரிசர்ச்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம். எப்படின்னா, இப்போ சார் வந்து சாஃப்ட்வேர்லயோ இல்லை எலக்ட்ரிக்கல்லையோ இல்லை வந்து ஒரு கெமிஸ்ட்ரியில ஜெயபாரதி மேடமோ இல்லை வந்து பாட்டனியில தமிழ்ஞனோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ரவிசங்கரோ ஒரு ரிசர்ச் பண்றாங்கன்னா பேப்பர்ல லேப்ல செஞ்சுட்டு டைரக்டா எண்ட் யூசருக்கு எடுத்துட்டு போகும். பட் அக்ரிகல்ச்சர்ல அப்படி டைரக்டா எண்ட் யூசருக்கு எடுத்துட்டு போக முடியாது. இன்ஸ்டிடியூஷனல் ஃபீல்டுலயோ அல்லது லேபரட்டரியிலயோ செய்யற ரிசர்ச்சை ஃபார்மர்ட்ட கொண்டு போய் பிராக்டிஸ் பண்ணி அவனுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குங்கிறத பார்த்து அந்த அடாப்டபிலிட்டியை கூட்டி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி தனி கான்செப்ட். Transfer of technology is bit complicated in agriculture, so we may have to follow a particular time. See, I will come to straight to the subject. மூன்று போகம் விளையிற காவிரி நாடு. நான் ஒரு தரம் யூஎஸ்ல இருந்தேன், கலிபோர்னியால பேக்கர்ஸ்ஃபீல்டுங்கிற வில்லேஜ். டோட்டல் ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் பாத்தீங்கன்னா 250 மில்லிமீட்டர் தான். ஒண்டர்ஃபுல் அக்ரிகல்ச்சர். 50,000 ஹெக்டேர்ஸ், 100,000 ஹெக்டேர்ஸ் ரைஸ்ல இருக்கும், சாரி கிராப்ஸ்ல இருக்கும், ஆல்மண்ட் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும். நம்முடைய ரெயின்ஃபால் எவ்வளவு சார்? அந்த மாதிரி 7 மடங்கு அதிகம். 1500 மில்லிமீட்டர் ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால். அப்புறம் ஏன் சார் நம்ம அக்ரிகல்ச்சர் தண்ணி கர்நாடகாக்காரன் தண்ணி தரலையும் கஷ்டப்படுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த சீசனல் வேரியேஷன், கிளைமேட் சேஞ்ச். இப்போ அதில் ஒரு சின்ன இது காமிச்சிருக்கிறேன். 10 வருஷமா பிரிச்சிருக்கேன். 1980 to 90, 1990 to 2000, 2000 to 2010. இதுல பாத்தீங்கன்னா ரெயின்ஃபால் வந்து 1355 மில்லிமீட்டர்ல இருந்து 1588 மில்லிமீட்டர், 230 மில்லிமீட்டர் கூடி இருக்குது 30 வருஷத்துக்கு. ரெயின்ஃபால் வந்து கிரெடிட். எவாபரேஷன் பாத்தீங்கன்னா 450 மில்லிமீட்டர் குறைஞ்சிருக்குது. டெபிட் குறைஞ்சிருக்குது, கிரெடிட் கூடி இருக்குன்னா என்ன அர்த்தம்? தண்ணி கூட இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அப்படி வரும்பொழுது பாத்தீங்கன்னா வெட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துல 10% விட அதிகமா மழை பெஞ்சதுன்னா அதுக்கு பேரு வெட் இயர். அந்த மாதிரி வெட் இயர் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடைசி 2 வருஷத்துக்கு 5 வருஷம். இப்ப சென்னையில் அடிச்சது பாத்தீங்களா மழை? இப்பதான் சென்னையில் அடிச்சிருக்கு. 2015, 2023 தான். சிதம்பரத்துல 2 வருஷத்துக்கு ஒரு தரம் அடிக்கும். சிதம்பரத்துலயும் காவிரி டெல்டால 2 வருஷத்துக்கு ஒரு தரம் இதே flash floods. They used to consume the crops, devastate the crops. And this is the situation, and very often we get problem. நான் சொல்லுவேன் பாருங்க, உழவன் கணக்கு பார்த்தா உழக்க கூட முடியாது. 3 போகம் நெல்லு போட்டு அதுல ஒரு ஏக்கர் நம்முடைய மகாத்மா காந்தி சொன்னார், Indian agriculture is not mass production but it is production by masses. Indian agriculture is not mass production but it is production by masses. நம்முடைய ஆவரேஜ் ஹோல்டிங் வந்து less than 2 ஹெக்டர். 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் தான் வச்சிருப்பான் நம்ம ஃபார்மர். 90%, 85% ஃபார்மர். அவனுக்கு 3 போகம் ரைஸ் போட்டா, ஒரு போகம் ரைஸ், ஒரு போகம் நெல் போட்டாங்கன்னா அதுல 10-15,000 ரூபாய் மிச்சம் வரும். 3 போகம் நெல் போட்டா 45,000 ரூபாய் மிச்சம் வரும். ஒரு வருஷத்துக்கு 45,000 ரூபாய், ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கணக்கு பண்ணி? நம்ம சிதம்பரம் கோயில் முன்னாடி உட்காந்துருக்க பிச்சைக்காரனை கூட கிடைக்கும். அவனுக்கு அவ்வளவுதான் கிடைக்கும். அதுலயும் 3 கிராப்லயும் இந்த மாதிரி வெள்ளம் வந்து அடிச்சதுன்னா அவன் எங்கே போவான்? So this is the situation. So rainfall, and this just I will
கன்ஸ்ட்ரைன்ஸ் சொல்லிட்டு என்னென்ன இருக்கு. இது எப்படி நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வந்ததுன்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷயம்னு ஆரம்பத்திலே சொன்னேன். ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இன்டென்சிவ் கிராப்பிங்க்கு அதிகமா போயிட்டோம். போனதுனால நம்ம ட்ரெடிஷ்னலா வச்சிருந்த டைவர்சிபிகேஷன் ஆஃப் என்டர்பிரைஸ், அதாவது நான் இந்த டெக்னாலஜியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. எங்க ஸ்பான்சர்ஸ்ட போவேன், டிபிடி, டிஎஸ்டி, ஐசிஆருக்கெல்லாம் போகும்போது, என்னையா பெருசா கதை சொல்ற, இந்த 16 வயதுலேன்னு ஒரு சினிமா வந்தது, உங்களோட எத்தனை பேர் என் வயசுல இருக்கவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுல கமலஹாசன் வந்து ஒரு வசனம் சொல்வார், ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, நாய் வளர்க்கல அப்படின்பார். என்னைய பார்த்து அர்த்தம், என்னடா பெருசா சொல்றேன், ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, நாய் வளர்க்கலைன்னு, இதெல்லாம் ஒரு பெரிய டெக்னாலஜியா அப்படின்பா. ஸோ டைவர்சிபிகேஷன் ஆஃப் என்டர்பிரைசஸ் நம்ம குறைச்சிட்டோம். கிராப் டைவர்சிபிகேஷன் எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் நான் ஜஸ்ட் இப்போ ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் போகணும், நேச்சுரல் ஃபார்மிங் போகணும்னால் அந்த காலத்துல மாடு வச்சிருந்தாங்க. தாழடின்னு ஒரு பருவமே உண்டு. கிராப்ல 3 கிராப். முதல்ல எடுக்கிறது வந்து குருவை, அடுத்து வர்றது தாழடி, அடுத்து வர்றது நவரை. தாழடினா என்னன்னா, ரைஸ் கிராப் பிளான்ட் இருக்கும் இல்லையா, நெற்பயிர்ல கீழே இருக்கக்கூடிய வைக்கல நிறைய, அதுக்கு பேர் தாழ்கள். தாழை விட்டு அறுத்து மேல கதிரை மட்டும் அறுத்துட்டு தாழை மடக்கி கீழே உழுது அது மேல பயிர்றது தாழடி. அதாவது அவ்வளவு ஸ்டபுல கீழே விட்டு அறுத்தாங்கன்னு அர்த்தம். இப்ப வந்து நெல்லை விட வைக்கல் காஸ்ட்லி, அதனால ஒட்டு அறுத்துறோம், பூமிக்கு எதுவும் போகாது. மாடு அன்னைக்கு எல்லாரும் வச்சிருந்தாங்க, மாட்டு சாணம். நான் சொல்லுவேன், ரெக்கமெண்டேஷன் கொடுப்பேன் அக்ரானமி டீச்சர்ஸுக்கு தெரியும், 10 tons per hectare அப்படின்னு. ஆர்கானிக் மென்யூர் 10 tons per hectare போடணும். எங்க இருக்கு 10 ton? வருஷம் பூரா ஒரு மாடு சாணி போட்டுச்சுன்னா 250 கிலோ போடும். அது வந்து 10 times ட்ரை மேட்டர் குறையும். 25 கிலோ தான் வரும் ஒரு மாட்டுல. 10 டன்னுக்கு எத்தனை மாடு வளர்க்குறது? எங்க இருக்கு மாடு? சாணம் எங்கே போகுது? எல்லாம் கோபர் கேஸுக்கு போயிடுது, ஃபீல்டுக்கு போகல. So what is the source of organic manure? Our organic matter has reduced to 0.25% from 0.7%. So we may have to enrich the organic manure. And then we started with comparing different enterprises. வெறும் நெல் மட்டும் வளர்க்காதப்பா, ரெண்டாவது உனக்கு வந்து ஒரு போகம் நெல்லுல வருமானம் அல்ல, அது மேல வந்து ஏதாவது கோழி வளர்க்கலாம், முயல் வளர்க்கலாம், இப்படி காடை வளர்க்கலாம் சொல்லி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுறேன். ஸோ தீஸ் ஆர் ஆல். இப்போ நான் சொன்ன மாதிரி கடைசியில வந்து நெல், கோழி, மீன் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆண்டாளுடைய திருப்பாவை பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், ஓங்கு பெருநெல்லோடு ஊடு கயல் ஊழல்னு ஒரு பாடம். பூங்குவளை போது பொறிவண்டு கண் படுப்ப தேங்காய். ஆமா, அந்த பாட்டுல ஓங்கு பெருநெல்லோடு ஊடு கயல் ஊழல், அந்த கான்செப்டை தான் நான் எடுத்துக்கேன். நெல் பிளஸ் மீன், ஏன்னா நெல்லை வந்து தண்ணி நிறுத்தி செய்வோம், அதில் மீனை வைக்கலாம் அப்படின்னு. அப்புறம் கோழி சேர்த்துங்க, கோழி வந்து வருமானம் வரும். பிராய்லர் கோழி, கறிக்கோழி அப்படின்னா எத்தனை கோழி வளர்க்கலாம், எவ்வளவு பெரிய கூண்டுல வளர்க்கலாம், இதெல்லாம் கேள்வி. பெரிய கூண்டு ஒரு 100 கோழியை வச்சோம்னா நிழல் விழுந்துடும், பயிர் அடி விட்டுரும். ரெண்டாவது கீழே விழுகிற எச்சம் வந்து அதை ரொம்ப அசிடிக், நம்ம மேலே வந்து காக்கா எச்சம் விட்டுதுன்னா புரிஞ்சு போயிடுது. ஸோ அசிடிக் இன் நேச்சர். ஸோ பயிர் மேல நம்ம கான்சன்ட்ரேட்டட் ஆர்கானிக் மென்யூர் விழுந்ததுன்னா பயிர் டேமேஜ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணணுங்கிறதுனால 1 by 1. So I am not going into the science of it. So this is actually, இப்போ நாங்க நெல், மீன், கோழின்னு ஆப்டிமைஸ் பண்ணும் பொழுது fishes contribute for 26% weed control. அதுவே வேற எதுவும் களைக்கொல்லியே போட வேண்டாம். 26 விழுக்காடு வந்து களைகளை மீனே சாப்பிட்றோம். பவுல்ட்ரி மென்யூர் இன்னொரு 24 விழுக்காடு களைகளை கட்டுப்படுத்தும். கோழியையும் மீனையும் சேர்க்கும் பொழுது மொத்தமா altogether without using any pesticide we can control weeds and pests. அப்புறம் என்ன பண்ணோம், சரி கோழி மீன் சேர்த்து பண்ணும்பொழுது ஃபெர்டிலைசர் போடலாமா பெஸ்டிசைட் போடலாமாங்கிறக்கா ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுல பார்க்கும் பொழுது எதுவுமே போட வேண்டாம், போடாமல், அதாவது ஃபெர்டிலைசரோ பெஸ்டிசைடோ இல்லாமலே நெல், மீன், கோழி வளர்க்கலாம். கம்பேரிட்டிவ். சரி இல்ல ஃபார்மர் நான் போட்டுதான் அவன் என்ன போட்டாருன்னா என்ன ஆகுது, மீன்லாம் ஒன்றும் சாகாது, ஆனால் மீனுக்கு டிஷ்யூ டேமேஜ் இருக்கும். இதெல்லாம் பண்ணி முடிச்சு ஒரு டெக்னாலஜி ஆப்டிமைஸ் பண்ணோம். 10 சதுர மீட்டருக்கு ஒரு கோழி, ஒரே கூண்டுல 20 கோழி, 5 சென்ட்டுக்கு ஒரு கோழி கூண்டு.
ஒரு அகழி 1 மீட்டர் ஆழம் 1 மீட்டர் அகலம், அதுல வந்து 100 மீன் குஞ்சு, மிருகல் அந்த பாலிகல்ச்சர், ரோகு மிருகல் கட்லா காமன் கார் பாலிகல்ச்சர் இதெல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து நான் ஃபார்மர்ட்ட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்கிறேன் காட்டணும். என்னுடைய அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஃபீல்டில் பண்ணேன்னா என்ன, ஃபார்மர் ஃபீல்டில் பண்ணால் என்னங்கிறத சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணோம், 4 டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு கிளஸ்டர், ஒரு கிளஸ்டர்லையும் 3 வில்லேஜ், 3 வில்லேஜ்ல 100 கோழி கூண்டு கொடுத்து இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா 3 ஜெனரேஷன் கறிக்கோழி வளர்க்கலாம் ஒரு மீன் ஒரு நெல் பருவத்தில். அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பயிரை நடுவாங்க, செப்டம்பர் மாதம் கொண்டு ஆகஸ்ட் மாதம் முடிஞ்ச உடனே செப்டம்பர் பிகினிங்கில் கோழியை கொடுப்போம், 30 நாள் வளர்த்து அக்டோபர் பிகினிங்கில் விற்றுருவான். அக்டோபர் பிகினிங்கில் கோழியை கொண்டு போய் கொடுக்கும்போது வேண்டாம் சாமி அப்படிமா, வேண்டாம் வளர்த்தா என்ன நல்லது தானே உனக்கு கோழி மிச்சம் இல்லை அப்படின்னா, இல்லைங்க ஐயா நீங்கள் கொடுத்துட்டு போயிடுவீங்க, இது நான் அக்டோபர் மாதம் வளர்க்க ஆரம்பிச்சேன்னா நவம்பர் மாதம் ஆரம்பத்தில் அதை விற்கணும். நவம்பர் மாதம் எங்கள் ஊரில் இல்லாத சபரிமலைக்கு மாலை போட்டுருவாங்க சாமி, யாரும் கோழி சாப்பிட மாட்டாங்கம்மா. இது ஃபார்மர்ஸ் ஃபீல்டுக்கு போகும்போது தான் நமக்கு தெரியும். அப்போ 10 நாள் தள்ளி கொடுக்க சாமி, நான் ஒரு வழியாக தீபாவளிக்கு விற்றுக்கிறேன். தீபாவளிக்கு விற்றுக்கிறதுக்கு அவங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா கோழிக்கு தீவனம் வந்து வெளியில மூட்டையில வச்சிருந்து கொண்டு போய் ஒரு கோடையில எடுத்துட்டு போய் போடணும். பக்கத்துல ஒரு சின்ன கிண்ணது மாதிரி இருக்கும், அதுல ஃபீடர் வாட்டரர்னு இருக்கும், வாட்டரர்ல தண்ணி ஊற்றணும். இவன் என்ன பண்ணுவான், இந்த தீவனத்தை அந்த மக்குல எடுத்துட்டு போய் போட்டுட்டு அப்படியே கீழே இருக்க தண்ணியில கழுவி தண்ணியை ஊற்றிடுவான். அந்த மக்கை தொடக்காம கொண்டு வந்து கோழி தீவனத்தை போட்டுருவான். 2 நாள்ல கோழி தீவனத்துல ஃபங்கல் கண்டாமினேஷன் வந்துடும். 3வது நாள் இதை எடுத்துட்டு போய் போட்டான்னா 5வது நாள் கோழி செத்து போயிடும். ஐயா நீ கொடுத்த கோழியெல்லாம் செத்து போச்சு, நான் என்ன பண்றதுன்னு வருவான். அப்போ அவனுக்கு டீச் பண்ணுவோம், மக்க ஈரமா கொண்டு போய் போடாத, தனியா வை. இது எல்லாமே ஃபார்மர்ஸ் ஃபீல்ட்ல நான் ரிசர்ச் பண்ணணும்னா தான் எனக்கு தெரியும். என்னுடைய ஃபார்ம்ல எக்ஸ்பெரிமெண்டல் ஃபார்ம்ல பண்ணணும்னா தெரியாது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஒரு என்ன இம்பேக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்படிதான் சார், ஒரு கோழி ஒரு நெல் வயல்ல ஒரு ஓரத்துல 1 மீட்டர் ஆழம் 1 மீட்டர் அகலத்துக்கு பள்ளம் வெட்டிடுவோம். அப்புறம் 4 தூண் சிமெண்ட் தூண் ஒன்று 8 அடி உயரம், 4 அடி உயரம் குழி பறிச்சு 4 அடி உள்ள இருக்கும் 4 அடி மேல இருக்கும். அதுக்கு மேல நாங்களே கோழி கூண்டு இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ்ல செஞ்சு ஃப்ரேமா கொண்டு போய் ஒவ்வொரு வில்லேஜா 100 ஃபார்மரை கொடுத்து அங்கே இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஒரு கிளஸ்டர் ஒரு வில்லேஜ் இப்படி இருக்கும். இங்க 100 ஃபார்மர் இந்த டெக்னாலஜி ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இதுதான் டெக்னாலஜி இன் ஷார்ட். ஸோ இதெல்லாம் ஆவரேஜ் மீட் ஈல்டு என்ன வந்தது, பவுல்ட்ரி என்ன வந்தது, கோழி வந்து இதெல்லாம் ஜஸ்ட் இந்த சயின்ஸ் ஆஃப் இட். ஐ டோன்ட் பிகாஸ் திஸ் காம்ப்ளெக்ஸ், ஐ மீன் audience of general nature, I am not going into the details of it. I can tell you the final, this one, where you have this, so you can look at here, livelihood enhancement. Viluppuram district la நம்முடைய பிரைம் மினிஸ்டருடைய எய்ம் என்ன, டபுளிங் தி ஃபார்மர்ஸ் இன்கம், வருமானம் உழவர்களுடைய வருமானம் 2 மடங்கு ஆகணும். 98% விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இன்கம் என்ஹான்ஸ்மெண்ட் இருந்தது. கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல 88% இருந்தது. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 54. ஏன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல கொஞ்சம் கம்யூனிஸ்ட் ஏரியா, கோழி வளர்க்குறதுல சண்டை வந்தது, நிறைய பேர் நடுவில் கோழி வளர்க்காம விட்டாங்க, அதனால இங்கே வந்து பர்சன்டேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் இல்லை. இது இன்னொரு முக்கியமான பார்ட், ஆர்கானிக் ஃபார்மிங் நேச்சுரல் ஃபார்மிங் பற்றி பேசினேன். 10 டன் ஆர்கானிக் மேட்டர் வேணும், ஆர்கானிக் மென்யூர் வேணும், ஃபார்ம் யார்ட் மென்யூர் வேணும், மாட்டு தொழு உரம் வேணும்னு சொன்னாங்க. இப்போ இந்த கோழி வளர்க்கறதுனால ஒரு சீசன்ல மென்யூர் அடிஷன் 3 சீசனுக்கு 20 டன் வருது. நீங்க வேற எந்த மாட்டு தீவனமும் போட வேண்டாம், வேற எந்த ஆர்கானிக் மென்யூரும் போட வேண்டாம். ஜஸ்ட் ரைசிங் பவுல்ட்ரி ஓவர் ரைஸ், we are able to get 19 tons of organic matter, which has a 3 times higher nutrient analysis of N, P and K compared to farmyard manure. And we have to train the farmers in brooding the chicks. Over the நம்ம animal husbandry experimental unitல வச்சு ப்ரூட் பண்ண முடியாது, ஃபார்மர்ஸே ப்ரூட் பண்ணிக்கணும். அதெல்லாம் பண்ணிக்குவாங்க, they will adopt themselves. And இன்னொரு விஷயம் என்னன்னா,
ஒரு கோழிக்கு வந்து ஆவரேஜா தீவன செலவு ஒரே ஒரு கோழிக்கு தீவன செலவு வந்து ஒரு 110 ரூபா ஆகும். கோழி குஞ்சினுடைய விலை வந்து ஒரு 40 ரூபா ஆகும். 150 160 ரூபா ஆகும். ஒவ்வொரு கோழியும் 30 நாள் முடிஞ்சோம்னா 2 கிலோ வெயிட் வரும். மார்க்கெட்ல இன்னைக்கு லைவ் வெயிட் என்ன சார் ரேட்டு? ஒரு 200 ரூபா இருக்குமா? ஒரு கோழி 200 ரூபா, ஒரு கிலோ உயிர் கோழி. 2 கிலோ வந்ததுன்னா 400 ரூபா ஆகும். 150 ரூபா ப்ரொடக்ஷன் சார்ஜ் போச்சுன்னா 170 ரூபா போச்சுன்னா பாக்கி 230 ரூபா அவனுக்கு ஒரு கோழிக்கு லாபம் கிடைக்கணும். இவன் என்ன பண்ணுவான்னா கோழியை விற்க மாட்டான். நம்ம ஊர் சிதம்பரத்துக்கு கொண்டு வருவான், மார்க்கெட்ல கொண்டு போய் நீட்டுவான். நீ வித்துக்கன்னு மார்க்கெட்ல நீட்டினா அவன் ஒரு கோழிக்கு 20 ரூபா தான் கொடுப்பான். ஸோ அவனுக்கு பெனிஃபிட் வராது, ப்ரொடியூசருக்கு வராது. அதனால நாங்க என்ன பண்ணோம்னா, நீ ஒரு சின்ன இடத்த காட்டியா உனக்கு சொந்தமான இடத்துல கூரை கொட்டகை நான் போட்டு தரேன், மேல பேனர் நான் வச்சு தரேன், வேயிங் மிஷின் நான் வாங்கி தரேன், நீயே வித்துக்க, நீ வித்தினா தான் உனக்கு லாபம் சொல்லி மார்க்கெட்டிங். நான் சொன்ன பாருங்க, ஆன் ஃபார்ம் பார்ட்டிசிபேட்டரி ரிசர்ச் that only can enhance the farmers output. So this is how we did it. And farm output, of course, poultry, these are all the things that diversity. அப்புறம் இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்றதுனால whether the farming household other than economic improvement, is there any other improvement பாத்தீங்கன்னா, World Health Organization WHO உடைய சர்வே என்ன சொல்லுதுன்னு சொன்னால், most of the Asian population are malnourished in animal protein intake. விலங்கு புரதம் எடுத்துக்கொள்வதில் நம்முடைய ஆசிய கண்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் குறைந்த அளவே எடுத்துக்கிறாங்க. அதுவும் கேட்கவே வேண்டாம், நம்முடைய ரிசோர்ஸ் புவர் ஃபார்மர்ஸ். ஃபார்மிங் ஹவுஸ் ஹோல்டுக்கு டயட் டைவர்சிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா, அவங்க பவுல்ட்ரி மீட் இன்டேக், ஃபிஷ் மீட் இன்டேக், வெஜிடபிள் இன்டேக் எல்லாம் கூடிச்சு. அதனால என்ன ஆச்சு, ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம். இந்த ஃபார்மிங் ஹவுஸ் ஹோல்டுல blood biochemical parameters, there was an improvement in hemoglobin, calcium level, folic acid level, serum albumin level, globulin level, and even child anthropometry. Economics, of course, that is always there. So social impact nu paakumbodhu, sari idha seiradhanaala migration, rural migration in search of employment to cities kuranjadhu, employment generation adhigama irundhathu. 219 man days per household, ஒரு குடும்பத்துக்கும் 220 ஆள் கூட அதிகமா தேவைப்பட்டது. அதனால அவங்க they got employed there itself. Environmental impact அப்படின்னு பாத்தீங்கன்னா, pesticide use, fertilizer use குறைஞ்சு வந்தது. எக்கனாமிக் இம்பாக்ட் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ இதை நாங்க என்ன பண்ணோம்னு சொன்னால், இங்க மட்டும் இல்லாமல் வெளியில நேபாள்லையும் ட்ரை பண்ணோம். நேபாள்ல மட்டும் இல்லாமல் சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ G20 declaration padi, and India will be leading in the field of organic and natural farming through circular farming concepts. Adutha topic enna varena, next to land use pattern, the biggest threat the habitat use is facing is invasive alien species. Adhaadu நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் அந்த invasive alien speciesங்கிறத அப்ரிவியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? IAS. IAS நான் என்னுடைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றேன். அதாவது நம்ம நாட்டுக்கு சொன்ன ஒண்ட வந்த பிடாரி, ஊர் பிடாரியை விரட்டுறது, இது எல்லாமே இந்த இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ்ங்கிறது ஒண்ட வந்த பிடாரி. நம்ம நாட்டுக்கு சொந்தம் இல்லாத வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டு தட்பவெட்ப நிலைக்கு அடாப்ட் ஆன பிளான்ட்ஸ் அல்லது அனிமல்ஸ் நம்ம கண்ட்ரிக்குள்ள வந்து நம்முடைய நேட்டிவ் biodiversity conservation is an important aspect of G20 declaration as well as sustainable development goal, SDG. So இப்போ இன்னைக்கு நேத்து முந்தானோட பேப்பர்ல பார்த்தேன், இப்போ அடிக்கடி யானை புலி எல்லாம் சிட்டிக்குள்ள வந்துருது இல்லை. நீங்க கோயம்புத்தூர் சைட்லாம் பாத்தீங்கன்னா யானை வந்துருச்சு, புலி வந்துருச்சு. இது ஏன் வருதுன்னு சொன்னால், அந்த நேச்சுரல் ஹேபிட்டட்ஸ்ல, say for example, I will tell you an example. There was a plant called, I don't exactly get the name, நான் சொன்ன மாதிரி 2 வருஷம் பார்ட்டிஷன் ஆனதுனால I will tell you. Mimosa rubicalis. There is a plant called Mimosa rubicalis.
இந்த டீ பிளான்டேஷன்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லோப்பி ஏரியாவில் டீ வளர்ப்பாங்க. அதில் மண் அரிமானம் இருக்கும். அதை தடுக்கிறதுக்காக மண்ணோட சேர்ந்து தலையோட சேர்ந்து வளரக்கூடிய தாவரங்கள் கவர் கிராப்ஸ் பேர். கவர் கிராப்ஸை போட்டுட்டா மண் அரிமானம் தடுக்கும்னு சொல்லிட்டு இப்போ சார் வந்து நிறைய கண்ட்ரி போவார், வீரப்பன் சார் நிறைய கண்ட்ரி போவார். போய் அங்கே வந்து ஒரு நர்சரியில் ஒரு அழகான பிளான்ட் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு வாங்கிட்டு வந்து இங்கே போடுவாரு. 2 நாள் தண்ணி ஊற்றுவார், 3ஆவது நாள் ஒரு ஊருக்கு போயிடுவாரு. அந்த பிளான்ட்டை நாய் கடிச்சு கீழே எடுத்து விட்டுரும். அந்த பிளான்ட் அங்கே வந்து பறந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு அவர் பேரை வரும்பொழுது அந்த பிளான்ட்டை தவிர வேற எந்த பிளான்ட்டும் இருக்காது. அது போல இந்த மைமாஸ் ரூபிகாலிஸை கொண்டு வந்து நல்ல பிளான்ட் கவர் கிராப் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ஸாம்ல டீ ஹில்ஸ்ல ஜோஹாட்லையும் மற்ற இடத்துலையும் போட்டாங்க. அது எப்பொழுதுமே வந்து இந்த இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ்ல பின்னால சொல்றேன், ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு அது அப்படி மெதுவா கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஜோஹாட்டை விட்டு கீழே இறங்கும். கீழே இறங்கி கொஞ்சம் கொஞ்சமா பரவி காசிரங்கா சாங்சுரி தெரியுமா உங்களுக்கு? காசிரங்கா சாங்சுரி சிங்கிள் ஆல்டு ரைனோஸ், என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ். சிங்கிள் ஆல்டு ரைனோஸ் ஒற்றை கொம்பு காண்டாமிருகம். உங்களுக்கு தெரியுமா தெரியாத? ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள்லாம் வந்து ரொம்ப பியூர் சைவம், வேற எதுவும் சாப்பிடாது, வெறும் பிளான்ட் மட்டும்தான் சாப்பிடும். இந்த மைமாஸ் ரூபிகாலிஸ் வந்து மற்ற எல்லா பிளான்ட்டையும் தள்ளிட்டு அது மட்டுமே வளர்ந்துருச்சு காசிரங்கால. என்ன பிரச்சனை? வளர்ந்துட்டு போகட்டுமே. இந்த மைமாஸ் ரூபிகாலிஸ்ல ஸ்டெம் பூரா முள்ளா இருக்கும். இப்ப ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்தால அந்த மைமாஸ் ரூபிகாலிஸ் சாப்பிட முடியல, அதுக்கு வேற சாப்பாடு இல்லை. காசிரங்கா சாங்சுரி வைல்டு சாங்சுரி, அங்கே களைக்கொல்லி எதுவும் அடிக்க முடியாது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டே பிச்சுட்டு இருக்காங்க. So this is the problem of invasive alien species, and that is how, for lack of food, the wild animals are coming into the natural habitats of humans and other things. So how these invasive alien weeds become invasive? Genetic variability, climatic and edaphic interaction, biotic support. 3 group கொடுத்திருக்கேன். பியூர் சயின்ஸ் இது உள்ளுக்குள்ள போறதுக்கு போர் அடிக்கும். ஜெனட்டிக் வேரியபிலிட்டி பத்தி ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுறேன். அங்க இருக்க பையன் ஒருத்தர் இங்க முடிச்சுட்டு பிஜிக்கு அமெரிக்காவுக்கு போறாரு. அமெரிக்காவில் போய் படிக்கிறாரு. அமெரிக்காவில் படிக்கும்போது பார்க்கிறாரு அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் என்ன பண்றதுன்னு. அமெரிக்காவில் இருக்க ப்ரொஃபசர் பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அமெரிக்கன், அவருக்கு பிறக்கிற குழந்தை அமெரிக்கன், பியூர் அமெரிக்கனா போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க படம் அதுக்கப்புறம் இந்தியாவே மறந்துடுவாங்க, அப்படியே அங்கேயே வந்துடுவாங்க. இப்போ என்ன மாதிரி ஒருத்தன் சின்ன வயசுல அமெரிக்காவுக்கு போனேன்னு வச்சுங்க, போய் அங்கே படிச்சு அங்கே ஒரு வேலையை வாங்கிட்டு நான் தீவிரமான தமிழன், நான் ஒரு தமிழ் பெண்ணை தான் மணந்து கொள்வேன் அப்படின்னு இங்க வந்து என் வீட்டுக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு போய் அமெரிக்காவில் உட்கார்ந்து அங்கே என் குழந்தைங்கள்லாம் படிக்க வச்சு நான் திருவள்ளுவருக்கு சிலை எடுப்பேன், தமிழை ஆதரிப்பேன், தமிழை வளர்ப்பேன்னு ஆரம்பிச்சிருவேன். அப்போ I become a threat. So if I am genetically flexible to mix up with other native plants, I will not hold a threat. More the plant is genetically variable, less is the threat. More the plant is genetically stable, more is the threat. அதுதான் genetic variability example. Climatic and edaphic interaction சொன்னால், say for example flash floods. இப்போ நான் அடிக்கடி வெள்ளம் வருதுன்னு சொல்றேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் தாமரை வளர்த்துட்டு இருந்தோம். நம்ம ஊர்ல சின்ன சின்ன குளம் இருக்கும், சின்ன சின்ன குளத்துல தாமரை எல்லாம் இருக்கும், லோட்டஸ் இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா குளத்தையும் தூர்வாரி தூத்துட்டு எல்லாத்தையும் கட்டடம் கட்டிட்டோம். இப்போ வெள்ளம் வருது. வெள்ளம் வரும்போது தாமரை இல்லை, தாமரை இல்லாதனால ஆகாய தாமரை உள்ள வந்து. So it's an invasive alien plant. So the frequent floods forces a situation which is favorable for invasive alien species, namely water hyacinth. Biotic support. என்னன்னா ஃபிக் பிளான்ட் ஒன்று இருந்து அமெரிக்காவில் இருந்து ஃபிக் அத்தி, அங்கே அமெரிக்காவில் பிரச்சனை இல்லை, அது போல அமைதியா காமா இருக்கு. யாரோ ஒரு புண்ணியவா இந்த பிளான்ட் நல்லா இருக்கு, சாப்பிட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, யூரோப்ல கொண்டு வந்து வச்சாரு. யூரோப்ல பேராப்ரஸ்டினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாஸ் குளவி, அது யூரோப்ல அதிகம், அமெரிக்கால கிடையாது. யூரோப்ல அதிகமா இருக்க இந்த வாஸ்ப் என்ன பண்ணுச்சு, இந்த ஃபிக்கு பாலினேட்டரா சர்வ் பண்ணிடுச்சு. பாலினேட்டரா சர்வ் பண்ண உடனே இங்க வந்து என்னாச்சு, யூரோப்ல இட் பிகேம் a very invasive alien species.
So the presence of biotic organisms that also aid invasive alien plants. Genetic variability இதெல்லாம் விட்டுறலாம் நம்ம. Absence of natural enemies. வாட்டர் ஹைசின்த் வந்து பிரேசில் ஆரிஜினேட் ஆச்சு. பிரேசில் ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா பிரேசில் ஆரம்பிச்சு. அதாவது அதை பத்தி ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா பத்தி பின்னால் சொல்றோம். ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் அந்தந்த எங்கெங்க தோன்றுச்சோ அங்கெல்லாம் அதனுடைய இயற்கை எதிரிகள் இருக்கும். ஆனா அதை புதுசா ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வரோம் பாருங்க. இந்தியாவுக்கு அழகா இருக்குன்னு எடுத்துட்டு வந்தோம் வாட்டர் ஹைசின்த்தை. இந்தியாவில் அதுக்கு நேச்சுரல் எனிமி கிடையாது, இயற்கை எதிரி கிடையாது. அதனால அது ரொம்ப சந்தோஷமா வளர்ந்து பெருகி பிரச்சனையாகும். So of course, this is the situation of E. crassipes in one of the tributaries of Kaveri. ஒரு காவிரி ஆற்றினுடைய வடிகாலில் அல்லது கொள்ளிடம் மாதிரி ஒரு ரிவர்ல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் பாருங்க. வாட்டர் ஹைசின்த் எப்படி அடைச்சிருக்கு, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஃபிஷிங் பண்ண முடியாது, போட்டிங் பண்ண முடியாது. ஊட்டி லேக்ல வருஷத்துக்கு 28 கோடி செலவு பண்ணி வாட்டர் ஹைசின்த்தை இழுத்து போடுறாங்க. ஸோ ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா இதுக்கு பேர் வந்து 1876 குவீன் எலிசபெத்துக்கு அன்னைக்கு இருந்த வைஸ்ராய் எழுதுறாரு. அப்போ வந்து நம்முடைய ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம், மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ல தான் நெல்லூர் குண்டூர்லாம் இருந்தது. அதெல்லாம் ரொம்ப ட்ரை ஏரியா, அங்கே மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. இந்த பிளான்ட்டுக்கு பேரு வந்து ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரான்னு பேரு. சீமைக்கருவேல். இது வந்து ஒரு ரொம்ப உபயோகமான தாவரம். மக்கள் வந்து இதுல வந்து விறகு வெட்டி விற்கலாம். இதனுடைய பாட்ஸ் எல்லாம் ரொம்ப கேட்டிலுக்கு ஃபீட் ஆகும். அதனால இதனுடைய சீட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு குவீன் எலிசபெத்துக்கு எழுதுறாரு. இங்க இருந்து வைஸ்ராய் குவீன் எலிசபெத் இந்த பிளான்டோட சீட்ஸ் அனுப்பிச்சு, அப்ப வந்து டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சென்னையில இருந்து நார்வேலுக்கு போனான்னா போற வழியில 2 பக்கம் அக்ரிகல்ச்சர் ஆபீசர்லாம் இந்த பிளான்ட்டை நட்டு வச்சுட்டு காத்துட்டு நிக்கணும். அதை பார்த்து சொல்லிட்டு இருக்கு, ப்ரோசோபிஸ் நட்டிருக்கேன். அன்னைக்கு அந்த பிளான்ட்டுக்கு பேரு ராயல் ட்ரீ. குவீன் எலிசபெத் வாங்கி கொடுத்ததுனால சீமை கருவேலாக்கு அன்னைக்கு என்ன பேரு? ராயல் ட்ரீ. பட் 1876 இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு பாத்துங்க. இப்போ இன்னைக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ட்ரடட் வீட் இன் இந்தியா. உங்களுக்கு தெரியும், வைகோ சார் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு இது எல்லாத்தையும் எராடிகேட் பண்ணணும்னு சொல்லி ஜட்மெண்ட் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்போஸ் பண்ணி இன்னும் இழுத்துட்டு நிற்குது. ஒரு இடத்துல கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ சார் வந்து மேங்க்ரோவ் பத்தி அடுத்து பேசுவார். நான் அவரை ஏன் கடைசியா பேச வச்சேன்னா, நாங்க பேசுறதெல்லாம் டென்ஷன் ஆகி நீங்க அப்படி சுத்தி இருப்பீங்க. அவர் வந்து அதை அப்படி ரீவைண்ட் பண்ணி அன்வைண்ட் பண்ணி விட்டுருவார் கேஷுவலா. அதனாலதான் அவர் கடைசியா பேச போறாரு. ஸோ அவர் வந்து மேங்க்ரோவ் பத்தி பேசும்பொழுது, சுனாமி வரும்பொழுது ஃபிஷர் உமன் ஆக்சுவலா சுனாமிங்கிறது வந்து பேக் வாட்டர்ஸ், சால்ட் வாட்டர் இருக்க இடம். மேங்க்ரோவ், பிச்சாவரம் மேங்க்ரோவ் எல்லாம் வேற எந்த தாவரமும் வராது மேங்க்ரோவ் தவிர. ஆனா ப்ரோசோபிஸ் அங்கேயும் வரும். இந்த ஃபிஷர் உமன் அங்கிருந்து திரும்பி நீச்சல் அடிச்சு வெளியில வரும்பொழுது இந்த ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரால முள்ளு இருக்கும். அந்த முழு அவங்களுடைய சேலையும் கூந்தலும் மாட்டிட்டு செத்து போனவங்க நிறைய பேர். So this has become a dreaded plant, and so I will just rush up because I have talked so much. How other plants which are not native to India are coming to Indian agriculture and Indian biodiversity and making a challenge and threat. That is what I have been. Parthenium is another plant. Parthenium strophoros is another plant. This came as a contaminant through the gunny bags that imported wheat from Mexico. மெக்சிகோல நான் சொன்னேன் இல்லையா, நார்மன் போர்லாட் இருந்து எம்.எஸ். சாமிநாதன் சீடு வாங்கினார். வாங்கும் பொழுது அந்த வந்த சாக்கு பையில ஒட்டிட்டு வந்த பிளான்ட் இது. And now we are finding it very difficult to control, and we are making awareness. Another thing is, our ancestors had always been very intelligent, very resourceful, and every science is incorporated in all the literature. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் வெஸ்ட்ல டிராவல் பண்ணி போங்க, கோயம்புத்தூர் பக்கம், சேலம் பக்கம், எங்க பார்த்தாலும் பார்த்தினியமா இருக்கும். சவுத்துல டிராவல் பண்ணி போங்க, ராம்நாடு பக்கம், சிவகங்கை பக்கம் போங்க, எங்கேயுமே இருக்காது. காரணம் என்னன்னா, இந்த புளிய மரம். எங்க எல்லாம் ரோடு ஓரத்துல புளிய மரம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தினியம் இருக்காது. எங்கெல்லாம் ரோடு ஓரத்துல புளிய மரம் இல்லையோ அங்கெல்லாம் பார்த்தினியம்.
Tamarind indica as a allelopathic suppression of Parthenian histocoros. So we need to go ahead with the heritage and culture, and we need to make mass awareness programs. Eichhornia crassipus, I have done extensive research in Eichhornia crassipus, so I'm not wasting my time. And this is one good thing that, again, as I said, Coleus ambanicus aromaticus, Omavalli, Karpuravalli, this we used to control water hyacinth, and we isolated the active principle, and then we tried to use it with integrated biocontrol since patenting was not possible those days, because anything related to agriculture is not patentable. Okay. So, most important thing is being America போனீங்க அப்படின்னு சொன்னால் சார்லாம் போயிருப்பாரு. USDA அப்படின்னு ஏர்போர்ட்லேயே ஒரு பெரிய கோடிங் இருக்கும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், USDA அப்படின்னு. அவங்க ஒரு ஸ்லோகன் எழுதி போட்டிருப்பாங்க, டிக்ளேர் இட், டம்ப் இட் ஆர் பே அ ஃபைன். டிக்ளேர் இட், டம்ப் இட் ஆர் பே அ ஃபைன். என்னன்னா, நம்ம பிள்ளைங்களோ இல்லை இந்த பிள்ளைங்களோ அமெரிக்காவுக்கு போச்சுன்னா, அங்கே அமெரிக்காவில் சுத்தமாக வந்து உப்பு உரப்பு எதுவும் இருக்காது. நம்ம இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்டு பழக்கப்பட்ட நாக்கு அங்கே அவன் வச்சிருக்க பிரெட்டும் பட்டரோட நின்றுக்க வேண்டியதான். அதனால நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா இல்லை வீட்டுக்கார அம்மா இருந்தால் என்ன பண்ணுவாங்க, வத்தல், ஊறுகாய், மாவு எல்லாம் கொடுத்து விடுவாங்களா. அங்கே போனோம்னா ஏர்போர்ட்ல இறங்கணும்னா அப்படியே கொத்தா எடுத்து அப்படியே குப்பை கூட கொடுக்கணும். யூ வில் நாட் பி அலவுட் டு டேக் இட் இன். இதை விட இன்னும் மோசம் ஆஸ்திரேலியா, ஓப்பன் ஆகி கூப்பிட்டு வருவாங்க. நம்ம பேகேஜ் எல்லாம் மோந்து பார்ப்போம், ஏதாவது ஸ்மெல் இருந்தால் பிடிச்சி எடுத்துரும். Because they are very strict in what is called as weed risk assessment and prevention of invasive alien species. என்ன ஆகும்னா, நீங்க ஒரு ஊறுகாய் எடுத்துட்டு போறீங்கன்னு வச்சுங்க, அந்த ஊறுகாயில ஒரு சுண்டக்காய் விதை இருக்கு, நியூயார்க்ல எடுத்துட்டு போய் வச்சு முதல் நாள் மத்தியானம் யோகர்ட் வச்சிருப்பான், யோகர்ட்டை வாங்கி ரைஸை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு சமைக்கவே தெரியாது. நான் யூகே போகும்போது ஒரு போர்ஷன் ரைஸ் வச்சு 2 போர்ஷன் தண்ணி வச்சின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே குக் ஆயிடும். அந்த மாதிரி குக் பண்ணிட்டு யோகர்ட்டை போட்டு ஊறுகாயை வச்சு சாப்பிட்டுட்டு தட்டை கழுவி ஊற்றும் போது அந்த ஊறுகாயில் இருக்க சுண்டக்காய் அந்த மண்ணுக்கு போயிடும். சுண்டக்காய் வந்து இட் இஸ் a dreaded weed in US. So that is how weed risk assessment becomes important. And of course, for the information of the house, for the entire Asian countries including Japan and China, it is we in Anna University who taught the procedures of weed risk assessment with FAO around 2008 or 2007. 2008-2007 weed risk assessment na என்னன்னு entire Asian countries நம்ம தான் சொல்லி கொடுத்தோம். Okay, these are all not prepared of course. சாரிம்மா, அங்கங்க பிரேக்கப் பண்ணி ஸ்கிப் பண்றேன். என்ன விஷயம்னா, இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் நான் பார்க்கவே இல்லை. எல்லாம் நான் சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் டிஃப்ரெண்ட் கான்ஃபரன்சஸ்ல போட்டு கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஐ வாஸ் கிவிங் யூ a fair, அதாவது ஒரு சினிமாவுக்கு வந்து படம் பார்த்து கதை சொல்லுங்கிற மாதிரி சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டேன். தேங்க்யூ. Thank you very much, sir. One or two questions, if anything, sir will be glad to answer you all. நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க க்ளோஸா இருக்கவங்க தான் ரொம்ப திட்டுவேன். அப்படின்னா யாரு ரொம்ப திட்டு வாங்கியிருப்பா? நேச்சுரலி வீட்டுக்காரம்மா. அடுத்து என்கிட்ட 10 PhD பேர் மேடம் உட்கார்ந்துருக்காங்க முன்னால, 10 பேர் PhD பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் கூட அழுகாம PhD வாங்கினதுல இருக்கா. எல்லாரும் அழுதுட்டு தான் PhD வாங்கியிருக்காங்க. So, but my students are always very close to me, and I feel that I am bestowed by grace of Lord Nataraja. I was teaching agriculture students. Now I have students throughout the years. All are my most beloved children. All are my most beloved children. The students of this university will stand evergreen in my memory. So you are at liberty to ask anything. நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல முதல் வருஷம் சார், ஃபர்ஸ்ட் இயர் 85ல, அப்பதான் நான் பேச்சுலர். அந்த வருஷம் தான் அக்ரிகல்ச்சர்ல ஃபர்ஸ்ட் கோ எஜுகேஷன். அதுக்கு முன்னாடி எல்லாம் வெறும் பசங்க தான்.
நான் போய் கிளாஸ் எடுத்தேன் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்த்து. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஆஃப் த பிச்சுன்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சாங்க. ஆஃப் த பிச்சுனா வாத்தியார் இப்படி நின்றுக்கணும், பையனோ பொண்ணோ என்ன கேள்வி வேணாலும் கேட்பாங்க, சப்ஜெக்ட்ல இல்லை பர்சனலா. அந்த மாதிரி ஆஃப் த பிச் கேட்டாங்க, நானும் பதில் சொல்லிட்டு இறங்கினேன். இப்போ வி கேன் டேக் இட் அஸ் ஆஃப் த பிச், வி கேன் ஆஸ்க் anything. Sir is in very good mood. Utilize it. Sir, I myself got benefited by using the organic products, which was so costly in my hometown. We used to import from Ooty, carrot, beetroot, which was consumed by the foreigners in my hometown, staying in that place. They come to avoid summer, scorching summer. And I used to have the organic, and I heard that my grandparents used to have the farming, natural farming. And they we had a small land, and but in today's context, we are paying more money to get some product, medicines from the hospital or medical shop, but we never mind, we mind so much to buy organic product, which is so costly. If more people use these organic vegetables, like how our great-grandparents used to have without medicine, they used to live long without more health issues. The present generation also should take care of this kind of issue and should improve. I heard that you already mentioned, sir, some IT fellows who used to earn more money now come to organic farming. They earn more. They don't have a 24/7 schedule, and they don't have any pressure or target to meet, but they actually earn more money and feel free to earn crores, lakhs of money per month. Because before they harvest the organic products, there are so many orders coming from so many places. For example, good people who wanted to avoid medicine try to always want to use the organic products, and that will reduce their problem. For millets, it will reduce all the diabetic related problem. So that's all. And I hope this organic medicine, organic farming should be more and more popularized. And I'm not saying that the green revolution is against our society. It is a need of the hour at the time. But we need to improve. Short, please. That's all. Thank you. Thank you. Sir, this question is simple. இன்னைக்கு எனக்கு லைட்டா என்னுடைய பிளட் சுகர் கூடி இருக்கு. I can take ஆவாரம்பூ, I can take any Ayurvedic medicine, I can reduce it. But பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு நெஞ்சு வச்சு கீழே விழுந்துட்டேன். தூக்கி இல்ல நெஞ்சு வச்சு கீழே விழுந்துட்டேன். கொண்டு போனாங்க, ஒரு 3 பிளாக் இருக்கு, 2 ஸ்டென்ட் வைக்கணுங்கிறான். அப்ப போய் நான் ஆவாரம்பூ சாப்பிட முடியுமா? சார், கல்லுப்பு நாக்கு கடியில வச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வர சமயத்துல அது சரி. எனக்கு ரிஸ்க் எடுக்க தைரியம் இல்லை சார். கொஞ்சம் வருஷம் இருக்கணும், நான் கண்ணு போயெல்லாம் வச்சு பார்க்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. Sir, we have a question from our distinguished speaker here, Dr. Arif. I have a question. See, you studied in 80s, right? About 45 years. So you remember what you studied. You are talking with passion about all what you studied now and later, and you're a lecturer, professor, and HOD, whatever is there. But current generation, the students, we do engineering. When they do the interview, we ask a question. They say, "Sir, second year la padichadu theriyalanga, third year la padichadu theriyalanga." So most of the students now are going into job-based education, sir. எல்லாருக்கும் என்னன்னா படிச்சுட்டு வேலை பார்க்கணுங்கிற லெவல்ல போயிட்டாங்களே ஒழிய இந்த மாதிரி பேஷன், இந்த மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி இது கம்மியாயிட்டு வருது. So as a vice chancellor of the university, what do you think? Why the students have gone to that stage of no passion in education? They just want to study for the sake of getting a job. What do you think it has changed in this generation than what we studied earlier? Sir, my simplest answer, to the best of my understanding, to Dr. Veerappan was asking is, as a parent, we need to give less focus, less attention, less importance, and less time to our children's education. Sir, நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு நான் 1985 என்னுடைய 25வது வருஷத்துல வேலைக்கு சேர்ந்தேன். 1989 29வது வருஷத்துல கல்யாணம் ஆச்சு. 90வது வருஷம் என்னை தனி குடித்தனம் வைக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மா எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அது வரையிலும் என் ஸ்கூலோ என் காலேஜோ எப்படி இருக்கும்னு எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியவே தெரியாது.
My father and mother never sat with me in making me read or do anything. They never bothered what I am reading, what I am specializing, what I am going for. But இன்னைக்கு ஒரு டான்ஸ் காம்படிஷன் வச்சிங்கன்னா உள்ள டான்ஸ் ஆடுறதுக்குள்ள அப்பா அம்மா டான்ஸ் ஆடிடுவாங்க. ஒரு ஸ்கூலுக்கு நான் எங்க அப்பா அம்மா ஸ்கூலுக்கு வந்ததே இல்லைன்னு நான் வந்து என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ஒரு 5-6 தடவை போயிருக்கேன். இன்னைக்கு எங்க வாத்தியாருங்கெல்லாம் காலேஜுக்கு வருவாங்களோ இல்லையோ டெய்லி ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. நீங்க எவ்வளவு சார் ஃபாதர் வந்து எனக்கு ஒண்ணு சொல்லுவாரு, கட்டி கொடுக்கிற சோறும் சொல்லி கொடுக்கிற புத்தியும் கடைசி வரைக்கும் வராது. கட்டி கொடுக்கிற சோறும் சொல்லி கொடுக்கிற புத்தியும் கடைசி வரைக்கும் வராது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க பிள்ளைங்களை வந்து பக்கத்திலே உட்கார்ந்து புத்தி அவங்கள படி அன்னைக்கு படிச்சு அன்னைக்கு ஒப்பிச்சு அன்னைக்கு மார்க் வாங்குறதோட சரி. அதை படிச்சதை ஞாபகம் வச்சுக்கணும், ரீப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற எண்ணமே கிடையாது. வேற தேவையில்லாததெல்லாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை சார். இன்னைக்கு நான் வந்து டார்வின் தியரி சொல்றேன். டார்வின் தியரி சொல்லும்போது புல்லாகி புழாகி புழுவாகி மரமாகி பல்லுருமாய் பறவாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் மெய்யையின் பொன்னடியோடு கண்டின்று வீடுட்டேன். சிவபுராணம் எனக்கு மனப்பாடமா தெரியும். அப்போ சின்ன வயசுல சிவபுராணம் மனப்பாடம் பண்ணது. இப்போவா மனப்பாடம் பண்ண? எப்பவோ பண்ணது. பட் இப்ப சிவபுராணம்னா என்னன்னு கேட்பாங்க. ராமாயணம் பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுடைய நேச்சுரல் ஹிஸ்டரி ஹெரிட்டேஜ சொல்லி வளருங்க. ஃப்ரெண்டா பேசுங்க. பட் பக்கத்துல போய் உட்காந்து பாடம் படிக்கிறதுக்கு திணிக்காது. அவங்களையா படிக்க விடுங்க. அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை படிக்க விடுங்க. எனக்கு பிடிக்காததை படிச்சு நான் உண்மையிலே அக்ரிகல்ச்சர் வந்த முதல் 2 வருஷம் ஐயோ இதை வந்து தெரியாம சேர்ந்துட்டோமேன்னு கஷ்டப்பட்டேன். பயமா அப்படியே அந்த ஹாஸ்டல் நாங்க இறங்கி நடந்து வருவோம். வீரபன் சாருக்கு தெரியும். அங்க அப்போதான் குதிரை வண்டி தான், ரிக்ஷா கூட கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி நடந்து வந்து இந்த கார்னர்ல திரும்பினோம்னா குண்டு பல்பு, ஹாஸ்டல் ஜன்னலுக்குள்ள குண்டு பல்பு எரியும் மிதிச்சுன்னு. அதை பார்த்த உடனே அடிவயத்துல இருந்து ஒரு பந்து எந்திரிச்சு அப்படின்னு நெஞ்சில் அடைச்சுக்கும். அவ்வளவு சிவியர் ரேகிங். இதுக்குள்ள போய் மாட்டணுமா, ஐயோ கொண்டுட்டாங்களே நம்மள. எல்லா சீனியருக்கும் நான் தான் ரெக்கார்டு வரேன். நைட்டு 2 மணி வரைக்கும் நான் தான் ரெக்கார்டு வரேன். அதுக்கப்புறம் 3rd இயர்ல கொஞ்சம் பிடிச்சது, 4th இயர்ல ரொம்ப பிடிச்சது. எம்எஸ்சி படிக்கணும்னு ஒத்த காலம் நின்னேன். எம்எஸ்சில இருந்து அப்புறம் பிஎஸ்சிக்கு ஃபுல் டைம் ஸ்காலர்ஷிப் வந்தது. நான் இன்னைக்கும் வீரப்பன் இருக்காரு, கதிரேசன் சார் இருக்காங்க, எல்லாரும் இருக்கீங்க. பெருமையா சொல்லிக்கிறது. நான் வந்து பிஎஸ்சிக்கு அப்போ அக்ரிகல்ச்சர்ல ஃபெலோஷிப்லாம் கிடையாது. ஆஸ்பின்னு ஒரு ஃபெலோஷிப் ஆல் இந்தியா காம்படிஷன் எனக்கு கிடைச்சிருந்தது. ஐஏஆர்ஐன்னு இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நியூ டெல்லி, அங்கே பிஎஸ்சி பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். என் கிளாஸ்மேட் ஒரு பையன் எம்எஸ்சி முடிச்சிருக்கும் போது கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் வீட்டில் வந்திருந்தாங்க. அப்போ என் ப்ரொஃபஸர் ஒய்ஃப் ஏஆர் லட்சுமணன் ஒரு ஒய்ஃபும் வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாட்ட இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னாங்க. எங்க அப்பா அம்மா ரொம்ப படிக்காதவங்க. ஏதோ தம்பி நம்ம ஸ்காலர்ஷிப் படிச்சிருக்கான், பிஎஸ்சி படிக்கிறான், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அங்கே ஒரு வேகன்சி இருக்கு, வந்து லெக்சரர் சேர சொல்லுங்க, பிஎஸ்சி எல்லாம் பார்ட் டைம்ல படிச்சுக்கலாம் அப்படின்னு போயிட்டாரு. அப்பா அம்மா சொன்னாங்க, ஏன்டா வாத்தியாரே வந்து சொல்றாரு, அவரே ப்ரொஃபஸரே வந்து சொல்றாரு, லெக்சரர் நீ என்னடா பிஎஸ்சி படிக்க போற, எங்களுக்கு வயசாச்சு போய் லெக்சரா சேரலாம். சரின்னு லெக்சரா இருந்துச்சு. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் யாரையும் தேடி போகல, என் ப்ரொஃபஸர் என்னை தேடி வந்து என்னை லெக்சரா சேருன்னு சொன்னாரு. அந்த ஆசீர்வாதம் தான் சார் இன்னைக்கு உங்க முன்னாடி. Passion and involvement, own interest should develop. கம்பல் பண்ணி ஒருத்தங்க அந்த ஏதோ ஒரு விஜய் சினிமாவில் சொல்லுவாரு, உனக்கு பிடிச்சதை செய்யணும், அந்த மாதிரி பிடிச்சதை செய்ய விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்களே கூடவே உட்கார்ந்து அவங்கள்ட்ட ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்ணாலும் that doesn't work much. வேண்டாத கொண்டாட்டி தான், கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம். அதான் நான் சொல்லுவேன், எண்ணி துணிக கர்மம். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கலாம், பல்லு நேரம் இருக்கா கோணி இருக்கான்னு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பல்லு கோணி இருக்கேன்னு யோசிச்சா வாழ்க்கையே போச்சு. அவ்வளவுதான். This is life, simple. Thank you, sir. Yeah. How do you choose this position at the young age? That's a very, very good question, of course. Sir, another one question, sir. If I want to become a vice chancellor, what do I work for? Thank you.
இந்த கேள்விதான். முதல் கேள்விக்கு பதில் வந்து, அப்போ நாங்க வீரப்பன் சாருக்கு தெரியும், பிஎஸ்சி அக்ரி படிச்சு முடிச்சா பிஎஸ்சி அக்ரி பாஸ் பண்றதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தோம் கவர்மெண்ட்ல, அக்ரிகல்ச்சர் ஆபீசர். எனக்கும் அப்படி வந்தது, பட் நான் சேரல. எம்எஸ்சி அக்ரி படிச்சு முடிக்கும் பொழுது பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பிஎஸ்ஆர்பி அப்படி. பேங்க்ல அக்ரிகல்ச்சர் ஆபீசர்ஸுக்கு பர் மந்த் 2100 ருபீஸ் சேலரி, 2100 ரூபாய் 1985. லெக்சரருக்கு 700 ரூபாய் சம்பளம், 700. பேங்க் சேலரி 3 டைம்ஸ் ஹையர். எனக்கு பேங்க் ஆபீசரும் கிடைச்சது. பட் ஐ செட் மை சி, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உன்னை அறிந்தாலும் என்ன அர்த்தம், உங்க ஸ்ட்ரென்த் என்ன, உங்க வீக்னஸ் என்னன்னு தெரியணும். நான் வந்து ஒரு செட்டி பிள்ளையா இருந்தாலும் கெட்டி பிள்ளை இல்ல, எனக்கு காசை என்ன தெரியாது, அதனால நான் பேங்க் ஆபீசரா போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். 2100 ரூபா 3 மடங்கு அதிகமா சம்பளம் கொடுத்தாலும் நான் பேங்க் ஆபீசரா போக மாட்டேன். இந்த வாய்ஜாலம் மட்டும் தெரியும், எதாவது பேசி சமாளிச்சுருவேன், அதனால லெக்சரரா வந்தா அதுவே பெட்டர் அப்படின்னு லெக்சரரா வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். செகண்ட் கொஸ்டினுக்கு, வைஸ் சான்சலர் ஆகணும் அப்படின்னா எதுக்குமே 2 வழி உண்டு. நான் கொஞ்சம் பிராங்கா பேசுறேன், தப்பா நினைச்சுக்காது. எதுக்குமே 2 வழியும் உண்டு. கஷ்டப்பட்டு படிச்சு எம்பிபிஎஸ் அட்மிஷனும் வாங்கலாம், காசு கொடுத்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்கலாம். காசு கொடுக்க முடிஞ்சா கொடுத்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்கிங்க, கொடுக்க முடியலையா நிம்மதியா நல்ல. நான் ஃபர்ஸ்ட் முதல் 10 வருஷம் நீ கேட்ட கேள்விக்கு பதிலுமா 1985 சேர்ந்தேன். 95 வரைக்கும் என்னுடைய கோல் வந்து கிளாஸுக்குள்ள போனோம்னா ஒரு பிட்டு பேப்பரை கூட பார்க்காம 1 மணி நேரம், பாலபாஸ்கர் பின்னால உட்காந்துருக்காரு, என் முன்னாடி உட்காந்துருக்க எல்லாரும் என் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பிட்டு பேப்பரை கூட பார்க்காம 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்துட்டு வரலாம். ஒரு பிட்டு பேப்பர் கூட பார்க்கக்கூடாது, வெறும் அட்டண்டன்ஸ் லிஸ்ட் மட்டும்தான் என் கையில் இருக்கும். 10 வருஷம் நல்ல டீச்சர்னு பேர் எடுத்தேன். 96, 97, 98ல காமன்வெல்த் ஃபெலோஷிப்ல யூகே போனேன், 1 இயர் ரிசர்ச். அதுக்கப்புறம் வந்து நல்ல ரிசர்ச்சர்னு பேர் எடுக்கணும், டீச்சிங்ல இருந்து ரிசர்ச்சுக்கு மாறினேன். அதுக்கப்புறம் 2000ல இருந்து ப்ராஜெக்ட் நான் வாங்க, அதாவது கதிரேசன் சார் இருக்காரு, அவருடைய டீச்சர் ஒருத்தர் இருந்தார், ஏ சுப்பிரமணியம். அவர் சொல்லுவாரு, எக்கனாமிக்ஸ்ல ஒரு கோட் உண்டு, டு ஏர்ன் த ஃபர்ஸ்ட் மில்லியன் இஸ் டிஃபிகல்ட், subsequent millions will start pouring on you. ஒரு ப்ராஜெக்ட் வாங்கியா, அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். நான் அப்படிதான் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் வாங்கினேன், அதுக்கப்புறம் எனக்கு நான் ப்ராஜெக்ட் இல்லாம இருக்கவே இல்லை. ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஐ யூஸ் டு கண்டினியூ டு ஆப்ரேட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ். ரிசர்ச் ப்ராஜெக்ட் செய்யும் பொழுதே அட்மினிஸ்ட்ரேஷன் டீன்ஷிப் வந்தது. தட் வாஸ் அ கிரைசிஸ் பீரியட். என்னுடைய இன்னொன்று வந்து நான் அதையும் சொல்லிடுறேன், ரொம்ப கிரைசிஸ். இன்ஜினியரிங்ல வந்து thousands ஆஃப் அட்மிஷன்ஸ் இருந்து குறைஞ்சது. அக்ரிகல்ச்சர்ல நாங்க 100 பேருக்கு தான் டீச் பண்ணணும், எங்க ஃபெசிலிட்டி 100 பேருக்கு தான். அந்த வருஷம் நான் டீனா வந்து எத்தனை பேர் அட்மிட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க? 3500 பேர் அட்மிட் பண்ண. 3500 பேர். என் கலீக்ஸ் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, பிரமாதமா நடத்தினோம். அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்தாரு, அவரும் அப்ரிஷியேட் தான் பண்ணாரு. பட் தேர் ஆர் சிச்சுவேஷன்ஸ், கம்பெனிங் சிச்சுவேஷன்ஸ், டீன்ஷிப்ல இருந்து இறங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன்டா, எல்லாத்துக்கும் மேல நான் ஃபண்ட்ஸ் வாங்க போறவங்களுக்கு, ப்ராஜெக்ட் வாங்க போறவங்களுக்கு சொல்லுவேன், தி சக்சஸ் ஆஃப் கெட்டிங் அ ஃபண்ட் 60% குட் சயின்ஸ் இருக்கணும் ப்ராஜெக்ட்ல, 30% குட் பிரசன்டேஷன் இருக்கணும். ரெண்டு சேர்ந்து எவ்வளவு ஆகுது? பாக்கி 10 என்ன? லக்கு. அந்த நேரத்துக்கு லக் இருக்கணும். 60யும் 30யும் இருந்தா மட்டும் பத்தாது, 10% லக் இருக்கணும். சோ வைஸ் சான்சலர் ஆகிறதுக்கு இது எல்லாம் வேணும். அதான் சொன்னேன், 2 வழி, ஒன்னு மெரிட், இன்னொன்னு ஷார்ட்கட். எப்படி வேணாலும் பண்ணுங்க. Thank you, sir. Every time sir talks to students, he goes into a jubilant mood. Unfortunately, for want of time, we'll have to cut short. So thank you very much, sir, for unwinding the content. I now request Dr. Arori Nambi, the director of this seminar, and Dr. Ramesh Kumar, the organizing secretary of the seminar, to kindly come forward to honor our beloved Vice Chancellor for this entertaining sir, session. Not as organizing secretary, sir, as a student of you, we are
Almost all the staff members, faculty members in this gathering are student of our Honorable Vice Chancellor. Thank you, sir. Dr. K. Kadresan, another feather in the cap of Annamala University, is a world-class scientist in mangrove environment, placed among top 2% scientists in the world, and is ranked first in India for marine biology and hydrobiology, as assisted by Stanford University, USA. He spent most of his academic career in mangrove research. Sir will be now talking on biodiversity, conservation, and use of coastal ecosystem. Please, sir. அறிவான அழகான என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளே, உங்களை எல்லாம் வணங்கி மகிழ்கின்றேன். 8 மணி நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சில மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா அது நிச்சயமா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டா தான் இருக்க முடியும் என்று எனக்கு தெரியும். சத்தமே போடாம சவுண்டே ரொம்ப வேதனையா இருக்கு. என்விரான்மெண்ட்னா எப்படி இருக்கணும்னா கிளீனா இருக்கணும், கிரீனா இருக்கணும், சீர்ஃபுல்லா இருக்கணும், ஜாலியோ ஜிம்கானாவா இருக்கணும். அதான் என்விரான்மெண்ட். அப்படியே எல்லாம் விழுந்த மாதிரி இருக்கக்கூடாது. So the environment should be clean, green and cheerful. இந்தியா கிளீனா இருக்கா? 8th most polluted country in the world. The most polluted cities of the world, 63% இந்தியாவில் தான் இருக்கு. இன்னைக்கு இந்த particulate matter 2.5 micron size, more than 10 times greater than WHO standard. அதனால தான் நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் எல்லாம் வருது. அத கொரோனான்னு நாமளும் தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 70% of surface water is unfit for consumption. அப்ப நம்ம என்விரான்மெண்ட் கிளீனா இல்லை. சரி, கிரீனாவது இருக்குதான்னு சொன்னா 33% லேண்ட் ஃபாரஸ்ட் இருக்கு. இந்தியாவில் எவ்வளவு இருக்கு? 24.6% இருக்கு. அட சீர்குள்ளாவது இந்தியா இருக்குதான்னு சொன்னா யுனைடெட் நேஷன் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல ரேங்கிங் 146 நாடுகள்ல இந்தியாவினுடைய நிலை 136 என்று சொன்னார். இந்தியாவிலே மகிழ்ச்சியே. அப்ப மற்ற நாட்டிலெல்லாம் மகிழ்ச்சி இருக்குதா? நீங்க பாருங்க, அப்படின்னா மற்ற எல்லா நாடும் மகிழ்ச்சியா இருக்காங்க. இந்த என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல நம்ம நெய்பரிங் கண்ட்ரி பாருங்க, ஆப்கானிஸ்தான் 81வது ரேங்க்,
ஸ்ரீலங்கா 132, சைனா 160, நேபாள் 162, பாகிஸ்தான் 176, பங்களாதேஷ் 177, இந்தியா 180 நாடுகளில் 180வது நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் we are at the bottom of the world as far as environmental performance is concerned. This is a very serious issue. What shall we do now? This is a challenge before us. As of today, நான் சொல்றேன், இதுக்கு ரெண்டு விஷயம் சொல்றேன். ஒன்னு, நம்ம யங்ஸ்டர்ஸ் லிசனராவே வச்சிருக்கோம், லீடரா மாற்றணும். We should make our youngsters, we should ignite the minds of our children. It is most important. Secondly, clean India, green India, Swachh Bharat, we have everything. Where is Happy India? We need a program like Happy India Mission. Happy India, அதுக்கப்புறம் ஹாப்பி வேர்ல்டுக்கு போனோம், நாமளே சந்தோஷமா இல்லை. அதுவும் இப்ப காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும் போதே நல்லா சிரிச்சுட்டீங்க, கல்யாணம் ஆச்சுன்னா சிரிக்க பாருங்க. வைஸ் சான்சலரே சொன்னார், வருத்தப்பட்டே சொன்னார், எல்லாருக்கும் உள்ளதுதான் அவர் சொன்னார். எங்க ஃபீலிங் எல்லாம் கூட அவர் சொல்லிவிட்டார். ஆகவே சிரிச்சா இப்பதான் கல்யாணம் ஆச்சுன்னா சிரிப்பே கிடையாது. ஆக ஹாப்பினஸே இல்லாத இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. கிளீன், கிரீன், சியர்ஃபுல், வாட் ஆர் வி கோயிங் டு டு? So what is your role to play in this? யாராவது இதுக்கு ஏதாவது ஒப்பீனியன் சொல்ல முடியுமா? இந்த இந்தியாவில் 180வது இடத்துல இருக்கிற இந்தியாவை 1வது இடத்திற்கு என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸை கொண்டு செல்வதற்கு இளைஞர்களாகிய நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? உங்க சஜஷன் என்ன? வைஸ் சான்சலர்ட்ட அப்புறமா சொல்லுங்க, எழுதி கொடுங்க. நீங்க முதல்ல நம்ம இதை நம்ம யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். நம்ம யூனிவர்சிட்டி கேம்பஸ் டோட்டலி கிளீன், totally green and most cheerful environment ஆக உருவாக்கினால் அண்ணாமலை பல்கலைக்கழகம் will be the role model to the entire world as far as environment is concerned. This is my first. அதுக்கப்புறம் ஜாலியோ ஜிம்கானாவாக இருக்கு. உலகத்திலேயே சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்க. ஆனா நாமளும் சந்தோஷமா இல்லை, அடுத்தவனையும் சந்தோஷமா இருக்க விடுறதில்லை. ஏன்னா நம்முடைய ஜீவாதார உரிமை மாதிரி நாமளும் சிரிக்கிறது இல்லை, பக்கத்தில் இருக்கிறவனும் சிரிக்க விட மாட்டோம். இதுவா வாழ்க்கை, இதுவா வாழ்க்கை. எல்லாரும் ஒரு தடவை கை தட்டவங்க, அடாடா எதுக்கு தட்டுறோன்னு தெரியாம தட்டு. இதுதான் நம்ம பிள்ளைங்க. சொன்னா செய்வாங்க, சொன்னா சொல்லாட்டாலும் செய்வாங்க, அது வேற விஷயம். இதுல 39 அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கு. இது தட்ட தட்ட உங்க பிரெயின் ஆக்டிவேட் ஆகுன்றாங்க. மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ண, அப்ரிஷியேட் அதர்ஸ். உடம்புல டோபமைன்ங்கிற ஹார்மோன் will be synthesized. You love your neighbor. Oxytocin hormone is synthesized in your body. Work with joy. நம்ம ஈசி மாதிரி. Endorphin will be synthesized in your body. Help others. Serotonin will be synthesized in your body. When all these activities are balanced in your life, all hormones are synthesized. நீயும் சந்தோஷமா இருப்ப, உன்னை சுத்தி இருக்கிறவனும் சந்தோஷமா இருப்பான். இதுதான் சீக்ரெட் ஆஃப் ஜாலியோ ஜிப்கான். இதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப். இதையே புரியாம வாழ்ந்துகிட்டு அனாமி செத்து போயாரு. வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சிக்காகத்தான். அந்த மகிழ்ச்சியோடு வாழுங்கள் என்று சொல்லி, India is rich in biodiversity and biological wealth. You know, one among the 17 mega biodiversity countries of the world. உலகத்துல 17 மெகா பயோடைவர்சிட்டி கண்ட்ரி இருக்கு. அதுல இந்தியா ஒண்ணு. எப்படி மெகா பயோடைவர்சிட்டி கண்ட்ரின்றான்னா, அந்த கண்ட்ரியில 5000க்கு மேற்பட்ட அந்த உயிரினங்கள் அந்த கண்ட்ரியில மட்டும்தான் இருக்கு, எண்டமிக்கா இருக்கு. அந்த கண்ட்ரி பார்டர்ட் பை மெரைன் ஈகோசிஸ்டம் இருக்கணும் கம்பல்சரியா. அப்பதான் அது மெகா பயோடைவர்சிட்டி கண்ட்ரி. அது 17 உலகத்துல இருக்கு, ஒண்ணு இந்தியா. இந்தியாவில் எவ்வளவு ஸ்பீசிஸ் இருக்கு தெரியுங்களா? 1,50,170 ஸ்பீசிஸ் ஆஸ் ஆன் டேட். 67% அனிமல், 33% பிளான்ட்.
12% உலகத்தில் இருக்கிற ஸ்பீஷீஸ் இந்தியாவிலே இருக்கிறது. 3000 மெடிசினல் பிளான்ட் இருக்கிறது. ஆனா இன்னும் கூட 0.4 மில்லியன் மோர் ஸ்பீஷீஸ் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் இன்றைய நிலை. ஏன் இந்தியாவிலே இவ்வளவு பயோடைவர்சிட்டி இருக்கிறது என்று சொன்னால், a variety of climatic conditions, tropical, subtropical, temperate, diverse ecosystem types. லடாக்கு போனீங்கன்னா சண்டை இல்ல, கோல்டு டெசர்ட். நீங்க வெஸ்டர்ன் காட்டுக்கு போனீங்கன்னா ஹியூமிட் டிராபிக், வார்ம் கோஸ்ட் லைன், அண்ட் ராஜஸ்தான் ஹாட் டெசர்ட்ஸ். எல்லா என்விரான்மெண்ட்டுமே இந்தியாவில் இருக்கிற ஒரு அற்புதத்தை பார்க்கின்றோம். The biological hotspots in the country. உலகத்திலேயே 36 பயாலஜிக்கல் ஹாட்ஸ்பாட்ஸ் தான் இருக்கு. எப்படி பயாலஜிக்கல் ஹாட்ஸ்பாட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, 1500 எண்டமிக் பிளான்ஸ் இருக்கணும், 30% அதனுடைய வெஜிடேஷன் அழிந்து இருக்கணும். அப்பதான் அது வந்து பயாலஜிக்கல் ஹாட்ஸ்பாட். 36 ஹாட்ஸ்பாட்ல 6 இந்தியாவிலே இருக்கிற அற்புதம். ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட், இண்டோ பர்மா, சுந்தர்லாண்ட் அண்ட் சுந்தர்பன் அண்ட் தெரி டுவார் சாவனா கிராஸ்லேண்ட். ஆனால் இன்றைக்கு எண்டமிக் ஸ்பீஷிஸ் இந்தியாவை தவிர எங்கேயுமே பார்க்க முடியாத உயிரினங்கள் 5% பேர்ட்ஸ், 46% ரெப்டைல், 33% பிளான்ட், 56% ஆம்பிபியன் அண்ட் மேமல்ஸ் 13% இந்தியாவிலே இருப்பதை பார்க்கிறோம். இந்தியாவிலே பிறந்த உயிரினங்கள் 5000 flowering plants. They are the citizens of India. 166 crop plants, 320 wild relative species of cultivated, 62% of amphibian and 50% of lizards. இப்பொழுது நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கின்றேன். பயாலஜிக்கல் ரிசோர்சஸ் அதிகமாக இருக்கிறது, பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாடு வளர்ந்த நாடாக இருக்க வேண்டும் இல்லையா? அந்த நாடு ரிச்சாக இருக்க வேண்டும் இல்லையா? ஏன் இந்தியா அப்படி இல்லை? இன்றைக்கு இந்தோனேஷியாவும் இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகள் எல்லாம் பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கிறது, ஆனால் ரிச்சாக இல்லை. ஏன்? டெவலப்டு கண்ட்ரியாக மாறவில்லை. ஏன்? யாராவது காரணம் சொல்ல முடியுமா? பயோடைவர்சிட்டி ரிச்சா இருக்கு, ஆனா we are not rich. Why? இவ்வளவு பயாலஜிக்கல் ரிசோர்சஸ், அற்புதமான பயாலஜிக்கல் ரிசோர்சஸ் இருந்து கூட இந்தியாவால் டெவலப்டு கண்ட்ரியாக முடியவில்லை, ரிச் கண்ட்ரியாக முடியவில்லை. ஏன்? ஆனால் நீங்கள் டெவலப்டு கண்ட்ரிஸை பார்த்தீர்களே என்று சொன்னால் அங்கே பயோடைவர்சிட்டி இஸ் லோ, பட் இந்தியா இஸ் ரிச் இன் த டைவர்சிட்டி. இதற்கு என்ன காரணம்னா, கடைசி நேரம் எக்ஸாஸ்ட் ஆயிருப்பீங்கன்னு நானே அதுக்கு சொல்லிடுறேன். நம்ம கிட்ட ரிசோர்ஸ் இருக்குது, அதை சரியா நம்ம கன்சர்வ் பண்ணல. கன்சர்வேஷனுக்கு மேல அதை யூட்டிலைசேஷன் பண்றோம். ப்ராப்பரா அதை யூட்டிலைஸ் பண்ற ஒரு நாலேஜ் நம்ம கிட்ட இல்லை என்ற காரணத்தினால்தான் இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுகிறது. அதை சஸ்டைனபிளாக யூஸ் செய்தால் நிச்சயமாக இந்தியா டெவலப்டு கண்ட்ரியாக விரைவில் ஆகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா, முன்னோரெல்லாம் மூடர்கள் எல்லாம் நமக்குண்டு பண்பாட்டுல நம்மளை அடிச்சுக்க முடியாது. சாக்ரட் குரூஸ், our traditional culture of conserving biodiversity. இந்தியாவில் 14,000 சாக்ரட் குரூஸ் ஆர் தேர். அது வந்து 0.1 மில்லியன் என்று சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. இந்த மாதிரி சாக்ரட் குரூல எல்லாம் ரேர் பிளான்ட், அனிமல்ஸ் எல்லாத்தையும், மெடிசினல் பிளான்ட்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ட்ரெடிஷன் நம்ம கிட்ட உண்டு. அதை விட கல்யாணம் நிறைய பேருக்கு ஆகாதவங்க இங்க இருக்கிறீங்க. கல்யாணம் ஆகிற போது அந்த ஸ்டேஜ்ல ஒரு மரம் வைப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப கல்யாணம் தாலி கட்டுவதற்கு முன்னாடி ஒரு மரத்தை வைத்து அந்த மரத்துல போய் அந்த பொண்ணும் மாப்பிளையும் போய் வணங்க வேண்டும். அந்த மரத்தை வணங்கணும். அந்த மரத்தை வழங்கி விட்டு தான் தாலி கட்டுறோம். அதுக்கப்புறம் அந்த மரத்தை போய் நட்டு அது நன்றாக வளர்ந்தா இவனும் நல்லா இருப்பான்னு நம்பிக்கை. இது எல்லா இடத்துலயும் இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. மணிப்பூர்ல நான் பார்த்தேன், கல்யாணம் ஆகிற மாப்பிள்ளையும் பொண்ணும் போய் 2 ஃபிஷ் எடுத்துக்கொண்டு போய்
அந்த குளத்துல விடணும். அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. இந்த பேம்போ இருக்கு பாத்தீங்களா, இந்த பேம்போவெல்லாம் வாரத்துல 3 நாளைக்கு தான் அதை கட் பண்ணணுங்கிற ஒரு நியதி நம்ம நாட்டுல இருக்கு. அதே மாதிரி ஆடத்தொடா என்கின்ற ஒரு மெடிசினல் பிளான்ட்டை வந்து சண்டேல மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். அதே மாதிரி பனானாவை வந்து துர்கா பூஜையின் போது பயன்படுத்த மாட்டார், பனானாவை பயன்படுத்த மாட்டார். இப்படியெல்லாம் நம்முடைய கஸ்டம், ட்ரெடிஷன், ரிமார்க்கபிள் ட்ரெடிஷன் வி ஹேவ். அதை நாம் புரிந்து கொள்வதே இல்லை என்பதுதான். இன்னொன்னு, காலையில மத்தியானம் ஒருத்தர் சஸ்டைனபிள் பிராக்டிசஸை பத்தி சொன்னார். இந்த சஸ்டைனபிள் பிராக்டிஸ்ல நான் நம்ம கண்ட்ரியில ஒரு இடத்துல பார்த்தது, ஒரு கோஸ்டல் ஏரியா, இந்த நண்டு இருக்கு. இந்த நண்டை எடுத்து கொண்டு போய் அடுப்புல போட்டு பூசிக்கு சாப்பிடலாம். ஆனா அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த நண்டை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கொடுக்கு இருக்கு பாருங்க, அந்த கீழேட்டட் லெக், அது ஃபிளஷியா இருக்கு, அதை மட்டும் ஒடிச்சுக்கிட்டு அந்த அனிமலை விட்டு விடுகிறார்கள். இப்ப அந்த அனிமல் என்ன பண்ணுது, 2 மாசத்துல அந்த கொடுக்கை மறுபடியும் வளர வைத்திருக்கிறது. அந்த அனிமலையும் கொள்வதில்லை, அதே நேரத்திலே மக்களும் பயன்படுகிறார்கள். இதுதான் சஸ்டைனபிள் பிராக்டிஸ். இந்த மாதிரி ட்ரெடிஷனல் நாலேஜை நம்ம ரெக்கார்ட் பண்றோமா? கன்சர்வேஷனுக்கு இல்லை. ஆகவே அந்த மாதிரி நம்ம நிறைய நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ் என்று இன்ஸ்டிடியூட் ஆஃப் கன்சர்வேஷன்லையும், ஜூம், சி பேங்க், ஜீன் பேங்க் என்று நாம் அது எல்லாத்தையும் கன்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவில் வந்து பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ல வைல்ட் லைஃப் ஆக்ட் 1972, இதுல ஏதாவது ஷெட்யூல்டு அனிமல்லாம் பிடிச்சோம்னா 7 வருஷம் கடுங்காவல் தண்டாங்க. ஒரு நடிகை இந்த மானை சுட்டுட்டான்னு உண்மை ஜெயில இருக்கிறான்னு நினைக்கிறேன். வந்துட்டான். சரி. ஆக இந்த வைல்ட் லைஃப் ஆக்ட் வந்து ரொம்ப டேஞ்சரான ஆக்ட். அதே மாதிரி பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 அருமையான ஆக்ட். The Green India Mission for Forest Biodiversity. இப்ப இந்த பட்ஜெட்ல மிஸ்டின்னு ஒரு ப்ரோக்ராம், மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிடேட் அண்ட் டாங்கிபிள் இன்கம் அப்படின்னு மேங்க்ரூவ் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். PM பிரணாம், இது எதுக்குன்னா அக்ரிகல்ச்சர் பயோடைவர்சிட்டி. அதுக்கு அடுத்தது அம்ரித் தோராஹா ஸ்கீம், இது வெட்லேண்ட் பயோடைவர்சிட்டி. 30x30 pledge, it's an international initiative for biodiversity conservation. 30% world land, 30% world ocean 2030க்குள்ள நாம கன்சர்வ் பண்ணும் என்பதுதான் 30x30. இட்ஸ் an international initiative. இப்ப national mission on biodiversity and human well-being for greening India and economic prosperity. இது இப்ப லேட்டஸ்ட் இவ்வளவு இந்தியாவோட ப்ரோக்ராம் வச்சு நாம் பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு நிலையில் பயோடைவர்சிட்டி இஸ் ரிஸ்க். இவ்வளவு எஃபோர்ட் எடுத்திருக்கிறோம், இவ்வளவு லீகல் நம்ம கிட்ட இவ்வளவு லீகல் சிஸ்டம் இருக்கு, ஸ்ட்ராங்கா இருந்து கூட ஏன் பயோடைவர்சிட்டி ரிஸ்க்ல இருக்கு? இன்னைக்கு 12% வைல்டு மேமல்ஸ் and 3% bird species face the threat of extinction. 19% amphibians threatened. 40% honey bee population in 25 years disappeared. அதுக்கு ரீசன் சொல்றாங்க சார், வீரப்பன் சார், இந்த டவர் மொபைல் டவர்னு ஒண்ணு வைக்கிறோமே, அதனாலதான் இந்த பாப்புலேஷன் குறையுது, சிட்டுக்குருவி அழிஞ்சு போச்சியா, அப்புறம் என்னது இந்த சுரல்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க அதுலயும் கொஞ்சம் யாராவது ரிசர்ச் பண்ணி, மொபைல் டவரும் இருக்கணும், இந்த அனிமலும் இருக்கணும், ரெண்டும் இருக்கிற மாதிரி, ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் இதுல பண்ணுங்க. இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால வீரப்பன் சாரோட நமக்கு நல்ல தொடர்பு இருக்குது. அதனால இந்த மொபைல் டவர் வந்து நிறைய அனிமலை கொண்டுடுதுன்றாங்க. எந்த அளவுக்கு உண்மையோ தெரியவில்லை. அது இல்லாத அளவுக்கு செய்வதற்கு என்ன ஆராய்ச்சி செய்திருக்கிறோம்? யாரா செஞ்சிருக்கிற மாதிரி ரிசர்ச்? டவரும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். என்ன பண்றது? we need more research in this aspect of it. பெங்களூர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரு பெங்களூர். ஏன்னா வீரப்பன் சாரி அவருக்கும் பிடிச்ச ஊர் அது. ஏன்னா இந்த பெங்களூர்ல நானும் பாக்குறேன், 88% வெஜிடேஷன் அழிஞ்சு போச்சு, 79% வாட்டர் பாடி தீர்ந்து போச்சு கடந்த 40 வருஷத்துக்கு. எங்க போறது பயோடைவர்சிட்டி?
ஆகவே இவ்வளவு ரூல்ஸ் இருக்குது, இவ்வளவு ரூல்ஸ் இருக்கு. நம்ம நாட்டுல இவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறோம், ஆனாலும் பயோடைவர்சிட்டியை முழுமையாக கன்சர்வ் பண்ண முடியவில்லையே, ஏன்? அந்த கேள்வியை உங்களுள்ள முன் வைப்பதற்கு முன்னால் இன்றைக்கு நேற்று வரையிலும் பெரிய சண்டை, உலக நாடுகள்லாம் சண்டை போட்டுட்டு இருந்த ஒரு இஷ்யூ கிளைமேட் சேஞ்ச். இந்த கிளைமேட் சேஞ்ச் கூட இன்னைக்கு பயோடைவர்சிட்டியை அதிகமாக தாக்கிக் கொண்டிருக்கிறது. இது யார் காரணம்? Who is the culprit for the climate change and the biodiversity loss, global warming? அப்படின்னு சொன்னா சன்னுல எவ்வளவு டெம்பரேச்சர் பாருங்க, 1,50,000 டிகிரி சென்டிகிரேட். அந்த சன்னுக்கு பக்கத்துல மெர்க்குரி, சன்னுல இருந்து ரொம்ப தூரத்துல வீனஸ். அப்ப அந்த மெர்க்குரி தானே ரொம்ப சூடா இருக்கணும், ஆனா வீனஸ் சூடா இருக்கு. Even though the Venus is far away from sun, the temperature is 420 degrees centigrade. It is greater than Mercury, which is closer to sun. ஏன் அப்படின்னா வீனஸ்ல கார்பன் டை ஆக்சைடு லெவல் இஸ் ட்ரெமெண்டஸ். கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கிறதுனால தான் வீனஸ் இஸ் வார்மிங். So carbon dioxide is a culprit. Today is the climate change global emergency. ஒரு வருஷத்துக்கு 3 ppm கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு 421 ppm. இது 600 ppm க்கு போச்சுனா no human beings will survive on the earth. இன்றைக்கு குளோபல் வார்மிங், ஹீட் வேவ்ஸ், ஸ்டார்ம் ஃப்ளட், sea level rise, human diseases, chicken gunia, mutton gunia, beef gunia, pork gunia, prawn gunia, fish gunia, all gunias are coming because of the climate change and the global warming. ஆகவே உலக நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து நாமெல்லாம் செத்து போயிடுவோம் போல இருக்குது. என்னத்தையாவது பண்ணணுங்க, என்னையா பண்றதுன்னா கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தாங்க பாரிஸ் அக்ரிமெண்ட்ல. ரிமூவ் த அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு at the rate of 8% per year. இல்லன்னா temperature will exceed 2 degrees centigrade by 2100. The impacts will be catastrophic அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து 2030க்குள்ள 40% கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் should be cut off. இதுதான் decision taken by all the countries. இன்னைக்கு வரையிலும் 2% தான் கட் பண்ணியிருக்காங்க. ஆகவே this is going to be a very serious problem. நம்ம UN செக்ரட்டரி ஜெனரல் ஒரு 3 மாசத்துக்கு முன்ன சொன்னார், air is unbreathable, heat is unbearable, fossil fuel profit is unacceptable. The era of global warming has ended. Era of global boiling has arrived. Global warming illa boiling தான் boil ஆயிட்டு இருக்கிறார். Is it not a serious problem to think of? ஆகவே இதை சீரியஸாக நாம் திங்க் பண்ண வேண்டும். இதுக்கிடையில இன்னொரு பிரச்சனை வேற. எங்களால என்ன பிரச்சனைன்னா, என்னாலே அனந்தராமனால ஓஷன். இந்த ஓஷன் நோ சீ நோ லைஃப், நோ சீ நோ பயோடைவர்சிட்டி. 71% வந்து சீதா. இது வருஷத்துக்கு 30% கார்பன் டை ஆக்சைடை உரியுது. 93% கார்பனை வந்து புதைச்சி வச்சிருக்குது. ஆனா இந்த கார்பனை அப்சார்ப் பண்ற கெப்பாசிட்டி ஆஃப் தி ஓஷன் இஸ் கெட்டிங் லாஸ்ட் டியூ டு குளோபல் வார்மிங். திஸ் இஸ் ஒன் சீரியஸ் ப்ராப்ளம். செகண்ட், இது போன மாசம் கண்டுபிடிப்பு, ரொம்ப சீரியஸான கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த 93% ஹீட் ஜெனரேட் பண்றோம்ல, அது எல்லாத்தையும் ஓஷன் அப்சார்ப் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஓஷன் அப்சார்ப் பண்ணி ஓஷன் சூடாயிடுமா இல்லையா? சூடான உடனே அது லைட் ஆயிடுமா இல்லையா? உடனே வேகமா ஓடும். பசிபிக்ல இருந்து ஓடி போய் நம்ம ஊர் வழியா போய் இந்தோ பசிபிக் வழியா போய் அட்லாண்டிக் ஓஷன் இருக்கு பாருங்க. இந்த அட்லாண்டிக் ஓஷன், நார்தன் அட்லாண்டிக் ஓஷனுக்கு போன உடனே அங்கெல்லாம் சில்லுன்னு இருக்கணுமா இல்லையா? உடனே அந்த சூடான கடல் நீர் அது அப்படியே ஐஸ் ஆகி வெயிட் அதிகமாகி மறுபடியும் சிங்க் ஆகி மறுபடியும் பசிபிக் ஓஷனுக்கு செல்லுகிறது. இந்த சைக்கிள் இஸ் கோயிங் டு பி கொலாப்ஸ்ட் by the year 2025. This cycle is going to collapse. So what? Let it happen. So the rapid temperature rise is going to be resultant.
and this was never expected to occur in this century. So ultimately, biodiversity loss. இது ஒரு சீரியஸான இஷ்யூ இன்றைக்கு குளோபல் லெவல்ல. அதைத்தான் நேற்றுலாம் காப்ல பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சீரியஸ் ப்ராப்ளம் இதுவும் சீரியஸ் ஆயிடுச்சு. இந்த குளோபல் வார்மிங்க முதல்ல உலகத்துல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது யாருன்னா நம்ம லார்ட் நடராஜா. லார்ட் நடராஜாவை பாருங்க, எல்லாரும் கையில பாருங்க ஒரு பிளேமை வச்சிருக்கிறார், கையில நெருப்ப வச்சிருக்கிறார். அவரை சுத்தி ஏகப்பட்ட பிளேம் இருக்கு. என்ன சொல்றாருன்னா குளோபல் வார்மிங், ஹீட் வேவ்ஸ் எல்லாம் வருதுறான்ற. எப்ப சொன்னாரோ தெரியல. சரி, சோ வாட் பாருங்க, போட்டு ஒண்ணு மிதிச்சிட்டு இருக்காரு. பயோடைவர்சிட்டி லாஸ், ஹியூமன் சஃபரிங் தான் இருக்குண்டான்ற. சரி சாமி, என்ன பண்ணலாம்னு லார்ட் நடராஜா கிட்ட கேட்டா ஸ்டாப் எமிஷன்ங்கிறாரு. ஸ்டாப் எமிஷன் அப்படிங்கிறாரு. சாமி, ஸ்டாப் எமிஷன்லாம் எப்படி சாமி பண்ண முடியும் அப்படின்னா, உடனே அவர் சொல்றாரு மிட்டிகேஷன்ரா அப்படின்னு. உலகத்தை சுத்தி நீ ஒரு கவர் மாதிரி வச்சு, அது பச்சை கலர்ல பாருங்க, அவர் லைட்டா கொடுத்திருக்காங்க, பச்சை கலர்ல சுத்தி வெஜிடேஷனை நீ டெவலப் பண்ற. சார், வெஜிடேஷன் என்னால டெவலப் பண்ண முடியாது, வேற என்ன ஆப்ஷன்? அடாப்டேஷன், டான்ஸ் டு தி டியூன் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ டான்ஸ் ஆடுறா, அதான்டா அடாப்டேஷன். இதை ஒழுங்கா படிச்சுக்காம, புரிஞ்சிக்காம, இந்த சயின்ஸை தெரிஞ்சிக்காம அங்க போய் உழுந்து கும்பிட்டுட்டு முடியாம நாம ரிலிஜனை தான் புரிஞ்சிருக்கவே ஒழிய சாமியை புரிஞ்சிருக்கவே ஒழிய சயின்ஸை புரிஞ்சிக்கல. ஆல் அவர் ரிலிஜன்ஸ் ஆர் சயின்ஸ். You should understand the science behind it. That is very important. This is the important aspect we have to deal with. இதை புரிஞ்சிக்காம இன்னும் ஒண்ணு பாருங்க, நடராஜர் கோயில்ல ஒண்ணுதான் a mangrove species is being worshipped. Nowhere else in the world. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த நடராஜர் கோயில் தான் it's a mangrove temple of the world where a mangrove species is worshipped. Why? For the climate change, only mangroves can give solution. How? That we will see later. இன்னைக்கு இந்தியாவுடைய டார்கெட் என்ன? net zero carbon dioxide emission by 2070. 40% energy from renewable sources by 2030. Improve the energy efficiency in industry, transportation and buildings. Afforestation, forest conservation. Climate resilience in agriculture, water resources and coast. இன்றைக்கு the top 26ல நம்முடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு அருமையான ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தார். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? லைஃப் அப்படின்னு, LIFE அப்படின்னா this is the global mission he announced. நம்ம வாழ்க்கை ஸ்டைல மாத்துங்கடாங்க. Change your lifestyle towards conservation of the environment. அதுதான் லைஃப்ங்கிற ப்ரோக்ராம். இன்னைய தேதியில India is the best among the G20 countries as far as the climate performance is concerned, and it is the 7th best climate performance country in the world. Please give a big hand for the efforts taken by the country. அடுத்த ஸ்லைடு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுங்க. மோடி தெரிகிறாரா? போன வருஷம் நவம்பர் மாசம் G20 எங்க நடந்தது? இந்தோனேஷியாவில் நடக்கிற பொழுது மேங்கோ ட்ரீயாவது நட்டுருக்கலாம். இவங்க மேங்கோ ட்ரீயை நட்டாங்க வேர்ல்டு லீடர்ஸ். சோ இந்த வருஷம் செப்டம்பர் 2023 இந்த வருஷம் G20 எங்க நடந்தது? நியூ டெல்லியில நடந்தது. ஏன்? நாம தான் லீடர். இப்ப இந்த G20 டெல்லியில நடக்கும் போது நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாரு? அப்ப மேங்கோ நட்டாரு போன வருஷம். இந்த வருஷம் என்ன பண்ணாரு? மேங்கோ, சுந்தர்பன் மேங்கோல இருந்து வர்ற ஹனிய வேர்ல்டு லீடர்ஸுக்கு எல்லாம் கிஃப்டா கொடுத்தாரு.
இதுல இருந்து என்ன what you are understanding, it implies that the mangroves can be the nature-based solution for global warming and climate change issues. That is what you are understanding from this. And the mangroves can store 5-fold more efficient in carbon storage than any other ecosystems on Earth. நம்ம கான்செப்டை விட்டுட்டு அந்த பொம்மையே பார்த்து இதுதான் நம்ம சைக்காலஜி. எது தேவையோ அதை பார்க்கறது இல்லை, எது தேவையில்லாததோ அதுதான் பார்க்கணும். டிவிலையும் சரி, பிரசன்டேஷன்லயும் சரி, அந்த சைக்காலஜி தான் அதை நான் உங்களுக்கு காமிச்சேன். யாராவது அந்த மேங்க்ரோவ் பார்க்கறாங்களோ ஆகவே நம்முடைய பார்வைகளை மாற்ற வேண்டிய தருணம். We should change our vision, understanding and approach. இன்னைக்கு மேங்க்ரோவ் கார்பனை ரொம்ப டீப்பா அதை ஸ்டோர் பண்றதுனால நோ ஆக்சிஜன், அதனால கார்பன் டை ஆக்சைடு பண்றது, நோ ஃபயர், ஃபாரஸ்ட் ஃபயர் இந்த மேங்க்ரோவ். இந்த அபுதாபி, இந்த மேங்க்ரோவ் கீப்பிங் தி என்விரான்மெண்ட் கூல். அபுதாபி தெரியுமா, ஒரே டெம்பரேச்சர் 45க்கு மேலதான். அந்த அபுதாபிக்காரன் என்ன பண்ணா, கவர்மெண்ட் மேங்க்ரோவை வளர்த்தான். மேங்க்ரோவ் பார்க் அப்படின்னு அந்த ரைட் இந்த சென்டர் ஆஃப் த சிட்டி. நானும் கன்சல்டன்டா, மேங்க்ரோவ் கன்சல்டன்டா. இது 5 வருஷமா அது வளர 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 இன்னைக்கு அபுதாபிக்கு போங்க, 45 டிகிரி இருந்த இடத்துல இன்னைக்கு எவ்வளவு கூடா இருக்குது. பிகாஸ் ஆஃப் த மேங்க்ரோவ் பார்க்ஸ் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. Mangroves are highly productive biomass creator than any other ecosystem. No other trees in the entire plant kingdom can thrive in this environment. Marvel of nature, ecological wonder, scenic splendor. I love mangroves more than my wife. She is not my wife. Don't mistake. I had my honeymoon trip here only. In பிச்சாவரத்துல சீப்பா இங்கதான் அதனால I have a very attachment, close attachment. இங்க பாருங்க, இந்த படத்தை பாருங்க. See the look at the aerial view. What do you understand from this picture? What do you understand from this picture? Sorry, aerial view. So அலையாத்தி காடுகள், அலையை ஆத்துகிற காடுகள், எவ்வளவு ஃப்ளட் வந்தாலும் எவ்வளவு வேவ்ஸ் வந்தாலும் அதையெல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள காடுகள் மேங்க்ரோவ் காடுகள். இட்ஸ் வெரி கிளியர், கிறிஸ்டல் கிளியர். தெளிவா இருக்கா? நெக்ஸ்ட், ஜஸ்ட் லுக் அட், யூ see the waves are coming and the waves are passing through the mangroves. Then other side, you just look at it, எங்க போச்சு அந்த wave? Completely the waves are stopped. This is the potential of mangroves. Today it is very important as far as climate change impacts like sea level rise, flood is concerned. In addition, mangroves support fish resources. No mangroves, no prawn. No mangroves, no crab. No forest on land, no fish in the sea. 3 வருஷமா fisher womenக்கு பின்னாடியே அலைஞ்சிட்டு இருந்தேன். தப்பா நினைக்காதீங்க யாரும். Collected the data. நம்ம பிச்சாவரம் 70 times greater in fishery resources than Pondicherry, because mangrove forest. More is the mangrove forest, greater is the fish resources and the income. அடாடாடா, இதுதான் வாழ்க்கையிலே எனக்கு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரினா இதுதான். The youth power is the most powerful. The youth is the most powerful force. It is mightier than any other power on the earth. This is my opinion. அதுலயும் யூத் பவர்ல அண்ணாமலை யூனிவர்சிட்டி யூத் பவர் மாதிரி ஒரு யூத் பவரை பார்க்கவே முடியாது. This is my experience. நீங்க எல்லாம் பாண்டிச்சேரி போயிருக்கீங்களா? அந்த பாண்டிச்சேரி போகும்போது அரியாங்குப்பம்னு ஒரு பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜ்ல பாருங்க, எங்கெங்கு காணிலும் சக்தியடாங்கிற மாதிரி எங்க பார்த்தாலும் பச்சை பசேல் என்று மேங்க்ரோவ் காடுகள் உருவாக்கியது நம்முடைய மாணவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். என்னுடைய ஒரே இது என்னன்னா, என்னுடைய அனுபவம், பசங்களை மட்டும் வச்சு நான் பிளான் பண்ணுங்கன்னா அது ஃபெயிலியர்.
பொம்பளை பிள்ளைகளை வச்சு நான் மேங்களூர் பிளான் பண்ணா 100% சக்சஸ்ஃபுல் பிகாஸ் ஆஃப் த பாய்ஸ். அதாவது பட்டுக்கோட்டையார் அன்னைக்கே பாடினார். துணைவேந்தர் சொல்லும் போது கூட சொன்னார், நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் கோ எஜுகேஷனே இல்லை அப்படின்னார். ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது, அங்கே ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காது. அந்த 2 பேர் இருந்தாதான் சாதிக்க முடியும். எந்த ஸ்டார்ட் அப்பா இருந்தாலும் ஒரு பையன் பொண்ணு நீங்க 2 பேர் சேர்ந்து அந்த கம்பெனியை தொடங்க, வெரி சக்சஸ்ஃபுல்லா. எந்த நிலையிலும் டோன்ட் இக்னோர் லேடிஸ், டோன்ட் இக்னோர் லேடிஸ். Ladies are more brilliant than boys in many instances, but we have not understood the potential of the ladies. இந்த நாட்டில் அவங்க பொட்டன்ஷியல் இன்னும் புரிஞ்சிக்காதனாலதான் அவங்க தள்ளி தள்ளி வச்சு சப்ரஸ் பண்றோம். வீக் செக்ஸ் நோ, they are very powerful. சக்தி, understand the power of சக்தி. அந்த விதத்துல நாம் பார்த்தவரையில நீங்க பாருங்க, அடாடாடாடா அருமையான. எப்ப நீங்க இருந்தாலும் NSS ஆகுது NCC ஆகுது, பிளான்டேஷன் தான். அனந்தராமன் நீங்க இருக்கிற நம்ம NSS NC எல்லாம் இந்த மாதிரி பண்ணணும். சாட்டர்டே லீவ் விட்டாங்க, ஆயுத பூஜை லீவ் விட்டாங்க, போங்க ஃபீல்டுக்கு, எதையாவது பிளான் பண்ணுங்க. இல்ல நம்ம கேம்பஸ்லயாவது பிளான் பண்ணுங்க. என்விரான்மெண்டல் அவேர்னஸ் அண்ட் கிரியேஷன், இக்னைட் தி மைண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள். இத நம்முடைய உலகத்திலே, அதாவது இந்தியாவிலேயே ஆரம்பிக்கப்பட்ட முதல் கடல் ஆய்வு மையம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல தான் ஆரம்பிச்சாங்க. சிறப்பு. இன்னைக்கு உலகத்திலேயே உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு மையம் நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருக்கிறது பெருமை. துணைவேந்தர் கூட அது மேல தனிப்பட்ட ஒரு பிரியம். இப்ப பாருங்க, ஒரு பெரிய போட்டிங் ஜெட்டி பாருங்க, எவிடன்ஸ். பெரிய போட்டிங் ஜெட்டி, மாணவர்கள் தாவரத்தை நடுறாங்க, சுனாமி வருகிறது, அந்த போட்டிங் ஜெட்டி engineering structure was broken into pieces. Mangrove was not affected. In addition, thousands of people were saved in one particular place. One particular place, thousands of people were saved. And the people save பண்ண மக்களெல்லாம் ஓடி வந்து எங்க காலில் விழுந்து, ஆஹா, இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் நட்ட இந்த மரத்தினாலதான் எங்க உயிர்கள் எல்லாம் பிழைத்தது என்று அவர்கள் கதறி அழுகிற பொழுது, I felt as if I got Nobel Prize for my university and my students. இதுதான் சக்சஸ், இதுதான் வெற்றி. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, the youth power. It's not useless power, useless power. Don't think that our youngsters are irresponsible. Make them responsible. They are not listeners. Make them as leaders. அடுத்த 2036 ஒரு பெரிய சுனாமி எதிர்பார்க்கின்றோம். தயாரா? யார் தயாரோ இல்லையோ, அண்ணாமலை பல்கலைக்கழகம் தயாராக இருக்கிறது. காரணம், கிட்டத்தட்ட 300 பேரை 28 நாடுகளில் இருந்து அழைத்து வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் பயிற்சி அளித்திருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு, ஒவ்வொன்றும் 15 நாட்களுக்கு. உலகத்திலேயே அதிகமா மேங்க்ரூவ் ட்ரைனிங் நடத்தியது அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்கின்ற அடிப்படையில். ஒரு பாகிஸ்தான்காரன் இங்க ட்ரைனிங்க்கு வந்துட்டு பயந்துகிட்டே இருந்தான். கடைசியா அவன் போரணிக்கு ஓன அழுகுறான். பாகிஸ்தான் ரேஞ்சர் ஒரு பையன், ஏண்டா அழுகுறன்னா, இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் கொடூரமானவங்க, கொன்னுருவாங்க, எதுவும் பேசாதரான்னு சொல்லி என்ன அனுப்பிச்சு விட்டாங்க. இவங்களெல்லாம் பார்க்கிற பொழுது பாசத்தை பொழிகிறாங்க, இவ்வளவு பாசக்கார பயல்களா இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இதேக்கான அண்ணாமலை பல்கலைக்கழகம் செய்யும். நாட் ஓன்லி அட் தி லோக்கல் லெவல் and also international level, Annamalai University has contributed a lot. So the coastal environment, we have a long coastline, 1382 offshore islands, sandy beaches, rocky shores, mud flats, estuaries, lagoons, natural treasures. One natural treasure is dense mangrove forest in Sundarbans. உலகத்திலேயே the largest mangrove forest na Sundarban. அங்க பாருங்க, அந்த டைகர் எவ்வளவு அழகா இருக்கு. பியூட்டி பார்லருக்கு போகாம கூட எவ்வளவு அழகா இருக்கு. உங்க மாதிரியா. So supporting the globally threatened wildlife species, and this is the only mangrove tiger kingdom of the world.
அது இந்தியாவிலையும் பங்களாதேஷிலும் இருக்கு. ரெண்டாவது, the most beautiful coral reefs with ornamental fishes, 12,000 species in this country. What a beautiful, system. We have the delicate seagrass meadows favored by sea cows. The sea cow எங்க இருக்குதோ, எங்க seagrass இருக்கோ அங்கதான் sea cow இருக்கு. இல்லைன்னா அது it commits suicide. What a beautiful relationship. And you see the sandy coast with the world's largest nesting site, sea turtle, olive ridley turtle. இன்றைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல 7 ஸ்பீஷிஸ் இருந்தா 5 ஸ்பீஷிஸ் இந்தியாவிலே இருக்கிறது. அது முட்டை இட்டவுடனே அந்த முட்டையிலிருந்து குஞ்சு வரித்து அந்த குஞ்சு 70 நாட்களுக்கு பிறகு 356 டிகிரி டர்ன் எடுத்து அந்த கடலுக்குள்ளே சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்துக்கெல்லாம் பாஸ்போர்ட் இல்லாம, விசா இல்லாம, டாலர் இல்லாம ஜாலியோ ஜிம்கானாவாக போயிட்டு 65 ஆண்டுகள் கழித்து பருவம் எய்திய பிறகு மறுபடியும் எந்த இடத்திலே முட்டையிலிருந்து பிறந்ததோ அதே இடத்திற்கு சென்று முட்டையிடுகிறது என்று சொன்னால், this is the sense of nativity. ஒவ்வொரு அண்ணாமலையிலும் அப்படி இருக்க வேண்டும். சென்றடிவேர் 8 திக்கும் உடந்து சீர்க்கு கலை செல்வம். இந்த பல்கலைக்கழகம் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் Rough Sea of Gujarat migrated with whale shark. ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான வேல் ஷார்க் நம்முடைய குஜராத்துக்கு வருகிறது. This is the largest fish in the sea. நம்ம ஆளுங்க உடனே பிடிச்சி மசாலா போட்டு மார்க்கெட்ல, ஹோட்டல்ல, 5 ஸ்டார்ல எல்லாம் வித்துறாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குதுன்னு சொல்றாங்க. நான் சாப்பிட்டதில்லை. உடனே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா புட் a ban. இதை யாரும் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி 2001 பெரிய பேன். அப்பையும் கேட்க மாட்டேன்றாங்க, பிடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு முராரி பாபுன்னு ஒருத்தன் வந்தான், பிரீச்சர், ரஜினிகாந்த் மாதிரி. எல்லாரையும் கூப்பிட்டான், பிஷர்மேன் எல்லாம். வாட் இஸ் திஸ், இதுக்கு என்னடா பேருன்னு கேட்டான். வேல் ஷார்க் அப்படின்னு பிஷர்மேன் தான் சொன்னான். வேல் ஷார்க் நை ஹமாரா பேட்டி, இது வேல் ஷார்க் இல்லடா, நம்ம டாக்டர், நம்ம இந்தியன் டாக்டரா ஆஸ்திரேலியாவில் கல்யாணம் கட்டி கொடுத்தோம். அந்த கல்யாணம் கட்டி கொடுத்தது ஆஸ்திரேலியாவில இருந்து வேல் ஷார்க் எதுக்குடா இந்தியாவுக்கு வருதுன்னு கேட்டான். எதுக்குப்பா வருது, உங்களுக்கு எல்லாம் அனுபவம் இல்லை, இன்னும் கல்யாணம் ஆகல. ஒரு கல்யாணம் கட்டி கொடுத்த பொண்ணு தாய் வீட்டுக்கு வருதுன்னு சொன்னா முதல் பிரசவத்துக்கு வர வேண்டும். அப்ப நம்ம டாக்டர் முதல் பிரசவத்துக்கு ஆஸ்திரேலியால இருந்து வர்ற அவளை போய் நீங்க ஹார்வெஸ்ட் பண்றீங்களேப்பா, கொள்றீங்களேப்பா. உடனே நம்ம பிஷர்மேன் எல்லாம் ஓன அழுதி. இப்ப எந்த பிஷர்மேன் குஜராத்லயும் இந்த வேல் ஷார்க்க பார்த்தா ஹமாரா பேட்டி. ஆகவே கன்சர்வேஷன் without touching the sentiment of the people is not possible. So touch the sentiment of the people and then we will become successful. The intertidal mudflat is teeming with migratory birds in this country. இந்த அழகான ஒரு மனிதரை கண்டுபிடிக்க முடியுதா? நான் தான். கல்யாணம் போட்டால கூட நான் அழகா இல்லை, இதுலதான் அழகா இருக்கிறேன்னா நான் என்ன பண்ணுனேன்னா, இந்தியாவுடைய கோஸ்ட் எல்லா கோஸ்ட்லயும் நானே போய் மாங்குரூவ் காடுகள்ல எவ்வளவு தாவரங்கள், எவ்வளவு விலங்கினங்கள் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 5745 ஸ்பீசிஸை பட்டியலிட்டு மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பினேன். 5745 ஸ்பீசிஸ் mangrove இருக்கிறது என்று சொன்னால் no other countries in the world have recorded so many species to be present in the mangrove ecosystem. Biodiversity rich என்பதை நிறுவியது அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்கின்ற அடிப்படையில் our contribution to biodiversity is something remarkable, wonderful and laudable. Finally, I discovered a mangrove species in Pichavaram. So my wife asked me, "Sir, yam pera kudunga அப்படின்னு." No, என்னை வாழ வைத்த இந்த பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பெயர்தான் நான் கொடுப்பேன் என்று சொல்லி அதற்கு ரைசோ போற அண்ணாமலையானா என்று பெயர் வைத்து இன்றைக்கு பிச்சாவரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த அண்ணாமலையானா தாய்லாந்துல போய் கண்டுபிடிச்சேன், ஸ்ரீலங்காவில் கண்டுபிடிச்சேன், அந்தமானிலே கண்டுபிடித்தேன். இன்றைக்கு உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு ஸ்பீஷிஸாக இது இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் we should feel proud of being an Annamalayan. Are you proud of being an Annamalayan? Say yes or no. Louder. Yes, sir.
Louder. Thank you very much. Finally, I want to say, this is the land of Vadalur Vandala. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இதை விட ஒரு பெரிய தாட்டு எந்த பிலாசபராவது சொல்ல முடியுமா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். In the same way, in our constitution, it is enshrined under fundamental duties of citizen of India. It shall be the duty of every citizen of India to protect and improve the natural environment, including forests, lakes, rivers, and wildlife, and to have compassion for living creatures. Everything can be sacrificed for biodiversity, but biodiversity cannot be sacrificed for anything. Let us have a vision to see, vigor to act, heart to care, biodiversity for national prosperity. Thank you, Professor RMK, for having given me this opportunity. Arunai Nambi and the excellent team of IPSC. Thank you. Probably now you understand why we have scheduled Dr. Kadirasan at the end. Right now, anyone would like to interact? Kadirasan பேர் வச்சவங்க தான் விட்டு இருப்பீங்களா? No, sir, I want to tell you, Kadirasan sir. அதாவது இப்போ நாங்கெல்லாம் வந்து படிச்சிருக்கோம், இங்கே போயிருக்கோம், இப்போ வெளியூர்லாம் போயிருக்கோம், ஐடிலாம் தெரியும். ஆனால் நிஜமாவே நீங்கள் சொன்னது பாதி தெரியல சார் எங்கள் எல்லாருக்குமே. I think we should be ashamed. Biodiversity, நீங்கள் இப்படி பேசுறீங்கல்ல, we talk about so many other things, but it's unfortunate, or I don't know, right? I think we all should be, leave others, I don't know about them, but I myself feel so down today after your talk that something is aware, but we should be more aware about all these things than others. I think education, I don't know whether education is a system or people, or we are all more going towards a different type. I think we have to now, I think from today, I promise you that this will be one of my top agenda. Already I'm doing something, but it will be top agenda. Thank you for actually opening eyes of many of us. It's personally thank you, sir. Thank you very much. Thank you. Anyone from the student side? சுற்றுச்சூழல் கருத்துக்களை ஜாலியா ஜிம்கானாவாக கூறி மாணவர்களை சிந்திக்கவும் மகிழவும் செய்த கதிரேசன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. Now I request our Honorable Vice Chancellor to present the shawl and the memo. Thank you, sir. Now I request Professor Arivude Nambi, sir, Director of this center, to propose the vote of thanks. Honorable Vice Chancellor, learned guest speakers, revered Registrar, Controller of Examinations, all other dignitaries of the dais, faculties, scholars and students. Good evening everyone present here. It's my great privilege to propose a vote of thanks among the august audience. We are deeply grateful to the Honorable Governor Chancellor for his valuable presence today morning and his insightful presidential address. His valuable words of encouragement and guidance will continue to inspire us as we strive to continue to the formulation of a new world order. We are indebted to our Honorable Vice Chancellor for his guidance and support that have been the source of energy for us in the conduct of the seminar. We also thank him for his informative keynote address. I was taken back to my days as a student when I enjoyed listening the Professor of Agronomy, Dr. RMK sir. We extend our sincere thanks to Dr. Thiruvalluvan, Vice Chancellor of Tamil University, for his enlightened lecture. We are thankful to Professor Mohan Puducherry Technological University,
who delighted us with his interesting presentation. We owe our gratitude to Professor N. Anandakrishnan, Dean, Mahatma Gandhi Medical College Research Institute, Puducherry, for his memorable talk. We record our thanks to Dr. Veerappan, co-founder and president TESLU, for his valuable and technologically sound lecture. We are grateful to Professor K. Kadirasan, former Dean, Faculty of Marine Sciences, Annamalai University, for his inspiring session. Their expertise enriched our understanding of this crucial themes covered. Their valuable contributions have undoubtedly ignited new ideas and fostered collaborative research endeavors. Once again, I thank all the keynote speakers. Sir, definitely we harvested from these enlightened and elite speakers. We register our hearty thanks to our beloved registrar, syndicate members, controller of examinations for their support and presence. Our thanks are due to deans of various faculties, and directors of various centers for all the support and encouragement we had from them. We extend our sincere thanks to the head of the departments and all other teachers who helped us a lot in all possible ways. Their commitment and meticulous attention ensured the smooth operation and the successful conduct of this event. We owe a debt of gratitude to organizing committee, the team IQAC, a licensing team, members of all other committees, office of EDA, then the reception committee, then transport committee, ADIC Center of Annamalai University, for their wonderful support in conducting this national seminar. We are extremely thankful to the participants for their enthusiastic presence and active participation. Your enthusiasm and engagement were instrumental in creating vibrant and intellectual stimulation environment. We especially appreciate the extraordinary support from the NCC cadres, from Dr. Bala Bhaskar, Dr. Pravina, Dr. Rajendran, Deputy Controller, Dr. Balu, PhD Scholar, Research Scholar, then supportive staff. It's our pleasant duty to extend our hearty thanks to friends from press and media. As we conclude this seminar, we carry with us the knowledge, insights, and inspiration gained through the valuable presentations, discussions, and the networking opportunity. Thank you once again for your presentation and support. Thank you. Thank you, Dr. Nandu. With immense satisfaction and pleasure, we conclude the activities of this one-day national seminar. As we have crossed 6 o'clock, we are now presenting you the national anthem. Thank you, one and all. Thank you. I request all the student participants to kindly wait your